नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ஓகே, ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல நம்ம இருக்கோம். இன்னைக்கு 87வது அத்தியாயம் பார்க்கணும். அற்புதமான ஸ்ருதி கீதை பார்க்க போறோம். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸான அத்தியாயம், ரொம்ப டீடைல்டு மீனிங் இருக்கக்கூடிய தத்துவ ஞானத்தை பத்தி. இத்தனை நாளா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரிஷி முனிவர்கள் அவங்க இவங்க எல்லாம் தத்துவத்தை பத்தி பேசினாங்க. இன்னைக்கு வேதமே தத்துவத்தை பத்தி பேச போறது. ஓகே, ஸ்ருதினா வேதங்கள் இல்லையா? வேதங்களே பகவானுடைய பெருமைகளை ஸ்தோத்திரம் பண்ண போறது. அது எப்படி இருக்க போகுதுன்னு பாக்கலாம். ஓகே, ஸ்ருதி கீத உவாச்ச. இது அதோடைய இன்ட்ரோடக்ஷன் சொல்றாரு. இதற்கு முந்திய 86வது அத்தியாயத்தின் முடிவில் வேதத்தில் கூறிய சான்றோர்களது அறநெறிகளை உபதேசித்து பின் துவாரகை திரும்பினார். உஷித்வாதிஷ்ய சன்மார்க்கம் புனத்வாரவதீம் ஆகத என்கின்ற ஸ்லோகத்தில் சன்மார்க்கம் என்பதற்கு ஸ்ரீதர சுவாமி தனக்குத்தானே பிரமாணங்களாகவும் தன்னை நிரூபிக்க வேறொன்றை காரணமாக கொள்ளாதவைகளுமான வேதங்கள் பரபிரம்ம ஸ்வரூபத்தை கூறுகின்றன என்று பகவான் உபதேசித்தார் என்று கூறப்பட்டதை கேட்ட அரசன் பரீட்சித், வேதங்கள் பரபிரம்ம ஸ்வரூபத்தை கூறுகின்றன என்பது பொருந்தவில்லையே என ஐயங்கொண்டு ஸ்ரீ சுகாச்சாரியாரை வினவுகிறான். இந்த புக்குக்கு, இந்த ஸ்ரீ பாகவத புக்குக்கு, இந்த கீதா பிரஸோடைய புக்குக்கு விளக்க உரை எழுதினவர் பேரு ஸ்ரீதர சுவாமிகள். ஸ்ரீதர சுவாமிகள்னு பேரு. அவர் சொல்றார், இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 86வது அத்தியாயத்துல பகவான் உபதேசம் பண்ணார்ல வசுதேவருக்கு, அவங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு துவாரகைக்கு எல்லாரும் கிளம்பிட்டாங்க இல்லையா? அப்போ சொல்றார், அப்ப நடந்தது எல்லாம் சொல்லிட்டு அதுல ஒரு வார்த்தை கண்ணன் சொன்னாரு, உஷித் ஆதிஷ்ய சன்மார்க்கம் துவாரவதி மாகத்து அப்படின்னு சொல்றாரு. உஷித் வாதிஷ்யனா வேதங்கள்னு அர்த்தம். ஓகே, உஷித்துனா வேதங்கள். நம்ம திருவாய்மொழியில நம்மாழ்வார் கூட ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பிச்சிருப்பார். முடிகிற சப்தம் பாத்தீங்கன்னா திருவாய்மொழியோடைய லாஸ்ட் வார்த்தை லெட்டர் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா தகாரம் இருக்கும். உஷித்து அதுனா வேதத்துக்கு சமம்னு இதுல இருந்தே தெரியுதுன்னு பெரியவங்க வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. உத்காட்டத்துல ஆரம்பிச்சு உத்துனா வேதம் மேல ஸ்வரத்துல சொல்லக்கூடியது வேதத்துல, அங்க உஷித்வா அப்படின்னு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு தகாரத்துல தால முடிச்சிருக்கார் திருவாய்மொழிய. அதனால இது சாங்கியோபனிஷத்துக்கு சமம், வேதத்துக்கு சமம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதாவது சாம வேதத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல உயர்நலம் உடையவன் எவனவன் தானே முதல் பாசுரம். அதுல ஆரம்பிச்சிச்சு. லாஸ்ட்ல போய் பாருங்க, செக் பண்ணி பாருங்க, தகாரத்துல முடிஞ்சிருக்கும். ஓகே, அது மாதிரி சொல்றாரு இந்த இடத்துல ஸ்ரீதர சுவாமி. அப்படி சுவாமி சொல்லிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லிட்டு துவாரைக்கு வந்துட்டார் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொன்னார் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன? உஷித்வா ஆதிஷ்ய சன்மார்க்கம் புனர் துவாரகவத்தியம் ஆகத்து அப்படின்னு இருக்குதே, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சன்மார்க்கம் என்பதற்கு அர்த்தம் சொல்றார். இந்த இடத்துல சன்மார்க்கம்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு தனக்குத்தானே பிரமாணங்களாகும். வேதம் சொல்லுதான். உஷித்வான வேதம் இல்லையா? தனக்குத்தானே பிரமாணமாகவும் தன்னை நிரூபிக்க வேறொன்றை காரணமாக கொள்ளாதவைகளுமான வேதங்கள். நம்ம பிரமாணம்னு எதை பார்த்துட்டு இருக்கோம்? வேதம் தானே பிரமாணம். பிரம்மசூத்திரத்துல பார்த்துட்டு இருக்கோம். உலகத்துல அனுமானமோ பிரத்யக்ஷமோ பிரமாணம் கிடையாது. நமக்கு எல்லாமே சாட்சியா இருக்கக்கூடியது வேதம் தான் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த வேதம் என்ன எப்படி இருக்கு? தனக்குத்தானே பிரமாணமாகவும் தன்னை நிரூபிக்கிறதுக்கு வேற ஒரு பிரமாணத்தை எதிர்பார்த்து இல்லாததாகவும் இருக்குது வேதங்கள். அப்படி இருக்கிற வேதங்கள் பரபிரம்ம ஸ்வரூபத்தை கூறுகின்றன என்று பகவான் உபதேசித்தார். பகவான் என்ன சொல்றார்? உஷித் ஆதிஷ்ய சன்மார்க்கம் அப்படின்னு சொல்றார். இந்த சன்மார்க்கத்தை, நல்ல மார்க்கத்தை போதிக்கிறது வேதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போறாரே. அப்படின்னா பரபிரம்ம ஸ்வரூபத்தை கூறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு போறாரே. பரபிரம்மத்தோடைய சொரூபம் ரூபம் எல்லாத்தையும் வேதங்கள் உபதேசிக்குதுன்னு பகவான் சொல்லிட்டு போறாரே. இது எனக்கு புரியலையே, பொருத்தமா இல்லையே அப்படின்னு அவனுக்கு டவுட் வருது பரீட்சத்துக்கு. அது சுகபிரம்மத்திட்ட கேட்கிறான், இந்த வார்த்தை எனக்கு டவுட்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சொரூபத்தை கூறுகின்றன என்று பகவான் உபதேசித்தாரே என்று கூறப்பட்டதை கேட்ட அரசன் பரீட்சை, வேதங்கள் பரபிரம சொரூபத்தை கூறுகின்றன அப்படின்னு சொன்னது பொருத்தமா இல்லையே அப்படின்னு சொல்றார்.
அதுக்கு பரீட்சித்தோட கேள்வி, பிரம்மன் பிரம்மண்ய நிர்நேத்யே நிர்குணே குணவிருத்தயः கதம் சரந்தி ஸ்ருதயः சாக்ஷாத் சதசத பரே. அரசன் பரீட்சித்தோட கேள்வி என்ன சுகபிரம்மத்துக்கிட்டன்னா, பிரம்மரிஷியே, பிரம்மமோ சத்தான காரியம், அசத்தாகிய காரணம் என்ற இருநிலைக்கு அப்பாற்பட்டது. சத்துவம் ரஜசு தமசு என்னும் முக்குணங்களும் அற்றது. மனத்தாலோ சொல்லாலோ இது இவ்வாறு என்று சுட்டி காட்டவும் இயலாதது. மேலும் வேதங்கள் குணங்கள் இனம் செயல் தொடர்பு இவைகளின் ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டு தானே விளக்க முடியும். இவ்வாறு இருக்க நிர்குணமான, அதாவது குணங்கள் இனம் செயல் தொடர்பு என ஏதும் அற்ற பரபிரமத்தை பற்றி சொல்வடிவான வேதங்கள் எவ்வாறு விளக்குகின்றன? ஏனெனில் நிர்குணமான பிரம்மம் அதற்கும் எட்டாததென்றோ. சொல்வடிவோ பொருள் வடிவோ அற்ற பரபிரம்மம் சொல்வடிவான வேதங்களுக்கு பொருளாக ஆக முடியாது என்பது கருத்து. அசகோஹ்யம் அசங்கோஹ்ய அயம் புருஷக நஹி சஜ்ஜதே. இந்த புருஷன், அதாவது பிரம்மம், எதிலும் பற்றற்றவன் ஒட்டாதவன் என்பது ஸ்ருதி கருத்து, வேத வாக்கியமாச்சே. இது எப்படி பொருந்தும் அப்படின்னு இவன் நிறைய வாக்கியங்களை எடுத்து காமிச்சு பரீட்சத்துக்கு இருக்கக்கூடிய டவுட்டை சூப்பரா கேட்டிருக்கான். இந்த டவுட் என்னன்னு இப்ப நமக்கும் என்ன சொல்ல வராங்கிறது புரியாம இருக்கலாம். இந்த இதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரம்மசூத்திரம் அப்படியே புரியும், டைரக்டா புரிஞ்சிடும். ஓகே, என்ன என்ன கேட்கிறான் பரீட்சித்துனா, இந்த பிரம்மமானது இந்த சத்தான காரியத்துக்கும், அதாவது சத்தான காரியத்துக்கும் அசத்தாகிய, அதாவது சத்துங்கிற மூல காரணமும் அசத்தாகிய காரியத்துக்கும் அப்பால் பட்டதாச்சே. இந்த ரெண்டு நிலைக்கும், சத்து அசத்து ரெண்டுத்துக்குமே அப்பால் பட்டவராச்சே பரபிரம்மம். சத்துன்னு ஒரு தத்துவம் இருக்கு, அதுல இருந்து உலகம் எல்லாம் படைக்கப்பட்டதுன்னு சொல்றோமே, அந்த சத்துக்கும் சத்தாகவே இருக்கக்கூடியது பரபிரம்மம். நானுங்கிற எனக்கு நான் தன்மை ஒண்ணு இருக்கிற மாதிரி அந்த சத்து இருப்புங்கிறதுக்கு அப்பால் பட்டவர் தானே பகவான், இல்லையா? அந்த சத்தாகவும் அந்த சத்துல இருந்து உண்டான காரிய வஸ்துக்கு ரெண்டு நிலைக்கும் அப்பால் பட்டவரா இருக்கக்கூடிய பரபிரம்மம், அப்பேற்பட்ட பரபிரம்மம் சத்தும் ரஜஸ் தமஸ் என்னும் குணங்கள் அற்றது. இந்த பிரகிருதி சத்து அசத்துக்கே அப்பால் பட்டவர் அப்படின்னா, இந்த பிரகிருத்தில பிரகிருத்திலிருந்து உண்டானதான சத்துவம் ரஜஸ் தமசுக்கும் அப்பால் பட்டதாதான் இருக்க முடியும். முக்குணங்கள் அற்றவர் தானே. மனத்தாலோ சொல்லாலோ இது இப்படின்னு சொட்டி காமிச்சு சொல்ல இயலாதவராச்சு பரபிரம்மம். அப்படியே மேலும் வேதங்கள் என்ன சொல்லுது? வேதங்கள் ஒரு செயலை நிரூபிக்கணும், பரபிரம்மத்தை காமிச்சு கொடுக்கணும்னா என்ன சொல்லும்? அது குணங்களை சொல்லும், அதாவது பரபிரம்மத்தோட குணங்களை சொல்லும், இனம் சொல்லும், செயல் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லும், தொடர்பு சம்பந்தப்படுத்தி சொல்லும், இவைகளை பற்றி தானே சொல்லும். இவை ஏதாவது ஒன்ன பத்தி தானே பிரம்மத்தை பத்தி சொல்லி விளக்க முடியும். அதால இப்படி இருக்கப்ப பிரம்மமோ நிர்குணமயமானது, அதாவது குணங்கள் சொல் இனம் தொடர்பு இதுக்கெல்லாம் அப்பால் பட்டது, ஏதும் மற்றதுன்னு இவர் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கெல்லாம் அப்பால் பட்டவராச்சே. அப்பேற்பட்ட பரபிரம்மத்தை பத்தி சொல்றதுக்கு வேதம் எப்படி இருக்கு? வார்த்தைகளால் சொற்களாலதானே பண்ணப்பட்டிருக்கு, சொற்களாலதானே இருக்கு வேதம். அப்ப அந்த வேதத்துல சொல்லக்கூடிய பொருளுடைய அர்த்தம் பரபிரம்மம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அது எப்படி பரபிரம்மத்தை சொல்ல முடியும்? வேதங்கள் எவ்வாறு பகவானை விளக்க முடியும், பரபிரம்மத்தை விளக்க முடியும்? ஏன்னா அது சொல் வடிவத்துல இருக்கு, அது ஒரு பொருளை தருது, அது எப்படி பரபிரம்மத்தை விளக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. ஏனெனில் நிர்குண பிரம்மம் அதற்கு எட்டாதவன்றோ. ஏன் இந்த டவுட் எனக்கு வருதுன்னா, இந்த வேதம் ஆகிற ஸ்ருதி குணத்தோடு கூடிய பிரம்மத்தை தான் விளக்க முடியுமே தவிர, அதற்கெல்லாம் அப்பால்பட்ட நிர்குணமயமான பிரம்மம் இருக்கே, அதாவது சொல்லோ வடிவமோ பொருளோ இல்லாத பரபிரம்மம், அதை வேதங்களால பொருளாக ஆக்க முடியும், வேதங்களுக்கு பொருளாக ஆக்க முடியாது என்பது என்னோட கருத்து. என்னத்துக்கு இந்த வேத வாக்கியம் கூட சொல்லுதே, அசங்கோஹி அயம் புருஷக. சங்கம்னா கலந்ததுன்னு அர்த்தம், அசங்கம்னா கலக்காதது. எந்தது? இந்த புருஷன், அயம் புருஷக. அயம் புருஷகனா இந்த இடத்துல புருஷங்கிறது பரபிரம்மத்தை சொல்லுது. இந்த புருஷன் நகி சஜ்ஜதே அப்படின்னு சொல்லுது. சஜ்ஜதேனா ஒட்டுதல் இல்லாதவர்னு அர்த்தம். ஓகே, பற்றற்றவன் ஒட்டாதவன் அப்படின்னு சொல்லுது வேதம் சொல்றது. இந்த வார்த்தை இருக்கே, அசங்கோஹ்ய அயம் புருஷக நகி சஜ்ஜதே. இந்த புருஷன் பிரம்மம், அதாவது இந்த புருஷன்னு சொல்லக்கூடிய பரபிரம்மம் எதிலும் பற்றற்றவர் ஒட்டாதவர் என்பது ஸ்ருதியோட கருத்து அப்படின்னு சொல்றான். அதுக்கு சுகபிரம்மம் இந்த இப்படி கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற போறார்.
புத்தீந்திரிய மனப்பிராணான் ஜனாநாம ஸ்ருஜத் பிரபோः மாத்ரார்த்தம் ச பவார்த்தம் ச ஆத்மனே கல்பனாய ச. சுகபிரம்மம் அழகாக சொல்றார் பதில். சர்வேஸ்வரனான பகவான் ஜீவர்களுக்கு உலகியல் இன்பங்களை நுகர புலன்களையும் பிறப்பு முதல் கர்மங்களை செய்ய புத்தியையும் அந்த உலக இன்பங்களை அனுபவிக்க மனதையும் பின்பு முக்தியை பெற பிராணனையும் தோற்றுவித்தார். ரொம்ப அழகா சொல்றார். இத்தனை தடவை நீங்க கேட்டதெல்லாம் கூட கொஞ்சம் அப்படி இப்படி கேட்டிருக்கலாம். ஆனா இந்த ஸ்ருதி கீதையை நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தத்துவ ஞானம் சூப்பரா புலப்பட்டுரும். இது வரைக்கும் அப்படி இப்படி நம்ம ஏதோ வேலை அந்த மாதிரி பிஸி அப்படி எல்லாம் கேட்டிருந்தா கூட இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டோம்னா அழகா ஸ்ருதி கீதையில என்ன சொல்லியிருக்கார் சுகபிரம்மம் சொன்னது, ஸ்ருதி கீதையில என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறது சுகபிரம்மம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். என்ன சொல்றார்? சர்வேஸ்வரனான பரபிரம்மம் பகவான் ஜீவர்களுக்கு, அதாவது ஜீவராசிகளுக்கு உலகத்தோடைய இன்பங்களை அனுபவிக்கிறதுக்காக, நம்ம எல்லாம் ஜீவராசிகளா உலகத்துல பிறந்திருக்கோம்ல, நம்ம உலகத்துல இருக்கக்கூடிய இந்த லௌகிகத்துல இருக்கக்கூடிய இன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான் நமக்கு புலன்கள் கொடுத்திருக்கார். அதாவது கண்ணு, காது, மூக்கு, வாய் அந்தந்த புலன்கள் மூலியமா அந்தந்த அனுபவத்தை நமக்கு கிடைக்கிறது இல்ல. புலன்னுகர் புலன்களையும் பிறப்பு முதல் கர்மங்களை, அதுக்காக ஒரு காரணம். ஓகே, உலக இன்பங்களை அனுபவிக்கிறது, பிறகு பிறப்பு முதல் கர்மங்களை செய்ய புத்தி எதுக்கு கொடுத்திருக்கார்? புலன்நுகர் பொருட்களை கொடுத்தது உலக விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு, அதுதானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் புத்தி எதுக்கு தெரியுமா கொடுத்திருக்கார்? மனதால பிறப்பு முதல் கர்மங்களை செய்ய புத்தியையும், நம்ம பிறந்ததுல இருந்து அந்திம காலம் வரையும் நம்ம செயல்களை செய்யறதுக்காக புத்தியை கொடுத்திருக்கார். ஆலோசனை பண்ணி புத்தி கொடுத்திருக்கார் பண்றதுக்கு. அந்தந்த உலக இன்பங்களை அனுபவிக்க மனதையும், எந்தெந்த விதமான உலக இன்பங்களை எப்படி எப்படி அனுபவிக்கணும் மனசுதானே பிளான் பண்ணுது இல்லையா? அந்த மனசு, புத்தி இருக்கு, புத்தி ஒழுங்கா செயல்பட்டுச்சுன்னா மனசு அதன்படி போகும். மனசு ஒழுங்கா செயல்படலைன்னா புத்தி அந்த மனசு இஷ்டத்துக்கு போயிடுறது இல்ல. அது போல அந்தந்த உலக இன்பங்களை அனுபவிக்க மனதையும் பின்பு முக்தியை பெற பிராணனையும் தோற்றுவித்தார். இதுல முக்கியமான சக்தி எது? பிராணன் அப்படிங்கிறது முக்தியை பெறத்துக்கு கொடுத்தார் அப்படின்றார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூக்ஷ்மமா 4 விஷயங்கள் இருக்கும். உலக இன்பங்கள்ங்கிறதுனால தர்ம, அர்த்த, காம, மோட்சம் 4 விதமான புருஷார்த்தங்களும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அததான் இந்த இடத்துல சொல்றார். குறிப்பு என்ன சொல்றாருன்னா, இதனால் இறைவன் புத்தி முதலிய சாதனைகளை படைத்து அழித்தது எதுக்காக தெரியுமா? பகவான் நமக்கு புத்தி கொடுத்தாராம். சொல்றார் இந்த இடத்துல, ஜீவன் அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 புருஷார்த்தங்களையும் பெறவே என்பது புலனாகிறது. பகவான் புத்தி நமக்கு கொடுத்ததுக்கு காரணமே, இப்ப மத்த ஜீவராசிகளுக்கெல்லாம், விலங்குகளுக்கோ தாவரங்களுக்கோ அதுக்கெல்லாம் உயிர் இருக்கு, அதுக்கெல்லாம் இந்த புத்தியை பகவான் இவ்வளோ ஆலோசனை பண்ற பகுத்தறியக்கூடிய புத்தியை கொடுக்கலையே. ஏன்னு கேட்டா அதுங்களுக்கு கொடுக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு. அதுதானே அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்றாங்க. அப்படி கொடுத்ததுக்கு காரணமே என்னன்னு கேட்டா அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற 4 வகை புருஷார்த்தங்களை நம்ம அடையறதுக்காக தான் கொடுத்திருக்கார். மேலும் விஷயங்களை நுகர்ந்து இவ்வுடலை காத்து அதன் மூலம் படைப்பின் தொடரை அருந்து போகாமல் காப்பாற்றி தர்ம கர்மங்களை செவனே ஆற்றி பின் இவை அழிவதென்றோ என்று வெறுப்புற்று ஆத்மாவின் உண்மை நிலையை அறிந்து இவ்வுலகியல் தலைகளை விடுத்து முக்தி பெறவே இவற்றை அருளினாரோ, அல்லது பிராணன்கள் வாயிலாக உடலை போற்றி வளர்த்து புலன்கள் மூலம் மகா வாக்கியங்களின் பொருளை கேட்டு மனதால் பன்முறை சிந்தித்து பின்பு புத்தி கொண்டு ஆராய்ந்ததால் வேதங்களின் உட்பொருளான நிர்குண பிரம்மத்தின் சாட்சாத்காரம், அதாவது நேரே தொடர்பு அதுவாகவே அதில் கிட்டும் என்று நினைந்துதானோ அப்படின்னு பகவான் எதனால இந்த மாதிரி கொடுத்தாருன்னு தெரியும் நமக்கு. நம்ம கூட யோசிப்போம்ல, எதுக்காக அவர் படைக்கணும், நம்மளை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. அது மாதிரி இந்த இடத்துல குறிப்பு ஸ்ரீதர சுவாமி சொல்லிக்கிறார், பகவான் இந்த மாதிரி நமக்கு புத்தியை கொடுத்தது 4 வகையான புருஷார்த்தங்களை அனுபவிக்கிறதுக்காக கொடுத்தாரா, அல்லது இந்த உடலை காத்துக்கிட்டு அதன் மூலம் நம்ம படைப்பினுடைய தொடர்பை புரிஞ்சுக்கிட்டு பந்தம் அருந்து போகாம இப்படியே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு நம்மள இப்படியே இதுலயே உழந்துட்டு இருக்கிறது கொடுத்தாரா, அதுக்கப்புறம் புத்தி இந்த உடம்பு அழியக்கூடியது அப்படின்னு இது மேல வைராகியம் வெறுப்பு ஆத்மாவுடைய உண்மை நிலையை அறிந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தலைகளை எல்லாம் விடுத்து முக்தி பெறலாம் அப்படின்னு கொடுத்தாரா, அல்லது வேற வகையில பார்த்தா இந்த உலகியல் தலைகளை எல்லாம் விடுத்துட்டு முக்தி ஒண்ணுவே பெறணும் அப்படிங்கிறதுக்காக அருளினாரா,
அல்லது பிராணன்கள் வாயிலாக உடலை போற்றி வளர்த்து, பிராணசக்தி மூலியமா உடலை நல்லா பாதுகாத்து வளர்த்து, புலன்கள் மூலமாக, அதாவது காது, இந்த மாதிரி செவிகள் மூலியமா காதால பகவானுடைய மகா வாக்கியங்களோட பொருளை கேட்டு உணர்ந்து, மனதால நல்லா கவனிங்கோ, காதால கேட்டு, பிராணன் வாயிலாக உடலை போற்றி வளர்த்துனா என்ன அர்த்தம்? நல்ல பிராணாயாமம் நம்ம சொல்றோம்ல, 8 விதமான சமாதி நிலையான அந்த யோகங்கள், அஷ்டாங்க யோகங்கள் எல்லாம் பிராணன் மூலியமா செஞ்சு உடலை நல்லா வசப்படுத்தி வச்சு, காது மூலியமா, புலன்கள் மூலியமா பகவானோடைய மகா வாக்கியங்களுடைய பொருள்களை கேட்டு, அதை மனதால பல்முறை சிந்தித்து, இதுதானே நம்மளுடைய முக்திக்கு வழி. நம்ம சொல்லியிருக்கோம், பகவானை பத்தி முதல்ல கேட்கணும், கேட்டதை மனசுல மனனம் பண்ணணும், அதுக்கப்புறம் அதான் சொல்றார், மனத்தால் பன்முறை சிந்தித்து பின் புத்தி கொண்டு ஆராய்ந்தால் வேதங்களின் உட்பொருளான நிர்குண பரபிரம்மத்தின், அப்படி பண்ணும் பொழுது, ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பகவானோடைய அந்த நேரடி தொடர்பு நமக்கு ஏற்படும். அதுதான் சொல்றார் இந்த இடத்துல, சாட்சாத்காரம் கிட்டும் என்று நினைத்துதானோ. இதுக்காக தான் நமக்கு இப்படி புத்தி கொடுத்தாரா பகவான்? இப்படி 4-5 விதமா அவர் தொடர்பு படுத்தி பாக்குறார். எதுக்கு? அறம் பொருள் இன்பம் வீடு 4 விதமான புருஷார்த்தங்களுக்கும் ஒன்னொன்னுத்துக்கும் அழகா சொல்லிட்டார். அது மாதிரி இந்த மாதிரி அதுக்குதான் கொடுத்தாரா? அல்லது உலகை படைக்கும் பொழுது பரபிரம்மம் மாயையோடு தொடர்பு கொள்வதால் சகுணமாகிறது. இந்த இடத்துல சொல்றார், சகுண பிரம்மம் அப்படின்னா சகுண குணத்தோடு கூடிய அப்படின்னு அர்த்தம். குண அப்படின்னா குணத்தோடு கூடிய பரபிரம்மம். எப்ப? அந்த சத்துக்கு முன்னாடி பகவானுக்கு எந்த ஒரு குணமும் இல்லையா, அப்படின்னா நிர்குணம் இவங்க சொல்றாங்க. என்ன குணம் இல்லைன்னா, நம்ம விசிஷ்டாத்வைத்தத்துல சொல்றது என்னன்னா, குணம் இல்லைன்னு பரபிரம்மத்தை சொல்ல முடியாது. எந்த ஒரு கெட்ட குணங்களும் இல்லாத பரபிரம்மம் அப்படின்னு சொல்றார். நிர்குண பரபிரம்மம்னா கெட்ட குணங்கள் இல்லாத பரபிரம்மம், எல்லாமே நல்ல குணமா கல்யாண குணங்களா இருக்கக்கூடிய பரபிரம்மம் அப்படின்னு சொல்றார். ஏன் இந்த பிரகிருதிக்கு அப்புறம் சகுண பிரம்மம்னு சொல்றோம்னா, இந்த பிரகிருதி படைத்தலுக்கு அப்புறம் தானே ஒவ்வொரு விதமான பிரகிருதி முதல்ல மகான் அகங்காரமாகுது. அகங்காரத்துல இருந்து 3 விதமான சாத்விக ராஜஸ் தாமஸ் எல்லாம் உருவாது. அப்படியே ஒண்ணு படிப்படியா உருவாகுதுல. அப்போ ரூபம்னு இருந்தா அதுக்கு உண்டான குணங்கள் இருக்கும்ல, அந்த ரூபத்துக்குள்ள பகவான் அந்தர்யாமியா இருக்காருல்ல. இப்படி ஒண்ணும் அதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளார இவ்வளோ உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை குணங்களுக்குள்ளயும் பகவான் இருக்கார். அப்ப எண்ணற்ற குணங்கள் உடையவர் பகவான் அப்படின்னு ஆகுதா? அதான் சொல்றாரு இந்த இடத்துல, இந்த பிரகிருதியோடு மாயையோடு தொடர்பு கொள்வதால் சகுணமாகிறது. இந்த பரபிரம்மம் இந்த மாயையோடு தொடர்பு கொள்றதுனால சகுண பிரம்மமாகிற குணத்தோடு கூடிய பரபிரம்மமாகிறது. அந்த தருணத்தில் வேதங்கள் துதிப்பதால் அது குணங்களை வர்ணிக்கிறது. இப்ப அந்த சமயத்துலதானே வேதங்களும் பகவான் கிட்ட இருந்து வருது. அதனால அந்த வேதங்கள் பகவானை துதிக்குது அப்படின்னு சொல்றார். வேதத்துல எப்படி பகவானை பத்தி சொல்லி இருக்க முடியும்? பரபிரம்மம் இதுக்கெல்லாம் அப்பால் பட்டவராச்சே அப்படின்னு பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு அழகா இந்த இடத்துல சுகபிரம்மம் பதில் சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்கார்? வேதங்கள் அந்த தருணத்துல அந்த சகுண பிரம்மத்தோடு கூடின அந்த பிரம்மத்தை துதிக்கிறதுனால அது குணத்தை வர்ணிக்கிறது. வேதத்தில் விதி வாக்கியம், நிஷேத வாக்கியம் அப்படின்னு 2 விதமான வாக்கியங்கள் வேதத்துல இருக்கும். அதாவது விதி வாக்கியம்னா கட்டளை, இதை செய் அதை செய். இப்ப தர்மம் வத, தர்மத்தை பேசு அப்படின்லாம் சொல்ல, சத்தியம் வத தர்மம் சர அப்படிலாம் சொல்லுது. சத்தியத்தை பேசு, தர்மத்தை பாலனம் பண்ணு அப்படின்லாம் சொல்லுதுல்ல. இது கட்டளை வாக்கியங்கள் இல்லையா? இது கட்டளை வாக்கியம். சில இடத்துல என்ன சொல்லும், இதுக்கு ஆப்போசிட்டா நிஷேதம்னா எதிர்மறை வாக்கியங்களா சொல்லி அதை புரிய வைக்கும் இல்லையா? அதுக்கு விதிவிலக்கு வாக்கியம்னு வச்சுக்கலாம். நிஷேத வாக்கியம்னா விதிவிலக்கு வாக்கியங்கள்னு இருக்கு. இந்த மாதிரி வேதத்துல 2 விதமான வாக்கியங்கள், ஒண்ணு கட்டளை வாக்கியம், ஒண்ணு விதிவிலக்கு வாக்கியம் அப்படின்னு 2 விதமா சொல்லப்படும். அதுதான் இந்த விதி வாக்கியம் இல்லை என்பது, அதாவது கட்டளை சொற்றொடர் இல்லை என்பது 2 வகை உண்டு. மாறுபாடற்ற பிரம்மத்திடம் ஜீவனால் ஏறிடப்பட்ட உலகியல் குணங்களை இல்லை என்று கழித்து அதன் வாயிலாக பரபிரம்மத்தின் உண்மையை, குணமற்ற தன்மையை விளக்குவது நிஷேத வாக்கியம் ஆகும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல பரபிரம்மத்தை பத்தி. இப்ப இன்னைக்கு டாபிக்குள்ள பார்ப்போம். நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல, சரீரத்தோடு கூடிய பரபிரம்மம்னு சொல்லி பூர்வபக்ஷி சொன்னார். இல்ல இந்த சரீரம் இல்ல, பிராணன் இல்ல, மனோமயன் இல்ல,
விஞ்ஞானமயன் இல்ல, ஆனந்தமயனா உள்ளுக்குள்ள இருக்கிறவரு அப்படின்னு காமிச்சாங்கல்ல. அது போல இது இல்ல, இது இல்ல, இது இல்ல பரபிரம்மம், இது இல்ல பரபிரம்மம்னு ஒண்ணு 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 ஒண்ணா ஒதுக்கி தள்ளிட்டு கடைசீட்ல ஒரு விஷயம் இருக்கும்ல, அதுதான் பரபிரம்மம் அப்படின்னு காமிக்கிறதா நிஷேத வாக்கியம். ஓகே, அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய ஜீவன்கள் கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் ஒண்ணு மேல ஏத்தி சொல்லி சொல்லி இதுவா பரபிரம்மம், இதுவா பரபிரம்மம் அப்படின்னு கேட்டு இது இல்ல, இது இல்ல, இது இல்ல அப்படியே கழிச்சு கட்டிட்டு வந்து கடைசீட்ல குணமற்ற ஒரு தன்மையை விளக்குறது தான் நிஷேத வாக்கியம் ஆகும். சகுண பிரம்மத்தை சொற்பொருளாக, அதாவது வாச்சியார்த்தமாக நேரிலே கூறி நிர்குண பிரம்மத்தை லட்சணையாலும் நிஷேதத்தாலும் கூறுகின்றன ஸ்ருதிகள். அற்புதமா சொல்ற. அதாவது என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா புரிஞ்சிடும். சொல்ற, இந்த சகுண பிரம்மத்தை வேதம் எப்படி சொல்லுதான்? சகுணம் குணத்தோடு கூடிய பிரம்மத்தை வேத வாக்கியங்கள் எப்படி சொல்லுதுன்னா, வார்த்தைகளால இந்த மாதிரி ஸ்துதி ஸ்தோத்திரங்களால நேரடியாவே சொல்லுது. பகவான் கல்யாண குணங்களை உடையவன், பீதாம்பரதாரி அப்படின்னு ஒண்ணு குணங்களை தானே சொல்லுது. அப்படி கருடாரூடன் அப்படி எல்லாம் சொல்றது இல்லையா? அப்படிலாம் நேரடியாவே சொல்றதுனால பொருளுக்கு நேரிலே கூறி நிர்குண பிரம்மத்தை லட்சணையாலும், நிர்குண பிரம்மத்தை என்னன்னு சொல்லுது? அதுக்கு இருக்கக்கூடிய லட்சணை, அதனுடைய சின்னங்கள், இப்ப ஏற்பட்ட குணங்களை உடையது பிரம்மம் அப்படின்னு அந்த லட்சணைகளால நிஷேதத்தாலும் கூறுகின்றன அப்படின்னு ஸ்ருதிகள் சொல்லுது அப்படின்னு சொல்ற. இப்ப ஏற்பட்ட குணங்களை உடையது பிரம்மம், ஆனா இதுக்கெல்லாம் அப்பால்பட்டது பிரம்மம் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுக்குதான் ஸ்ருதி. ஓகே, அதனால ஸ்ருதி வாக்கியம் ஒண்ணு இது கிடையாது, ஸ்ருதி உண்மைதான், ஸ்ருதி சொல்றதுதான் உண்மை, அதுதான் நமக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னு சுகபிரம்மம் சொல்றார். இன்னும் சொல்றார், शैषाख्युपनिषत् ब्राह्मी पूर्वेषां पूर्वजैधृता श्रद्धया धारयेत्यस्तां क्षेमं कच्छेत किञ्चनः. அப்புறம் இனி ஜெய ஜெய என்று தொடங்கி பிரம்மத்தை பற்றி விளக்கம் தருகிற இந்த உபனிஷத் முன்னோர்களுக்கும் முன்னோர்களான சனக்கர் முதலிய முனிவர்களால் நிச்சயிக்கப்பட்டு உள்ளத்தில் ஏற்கப்பட்டது. இதனை பயன் கருதாது பெரியோர் பொய் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையுடன் ஸ்ரத்தையுடனும் ஏற்பவன் ஆன்மா இல்லாத பொய்யான உலகில் தலைகளில் இருந்து விடுபட்டு வீடு வேறு பெறுவான். ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கார். இப்படி வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? வேதத்துல இனி ஜெய ஜெய என்று தொடங்கி பிரம்மத்தை பற்றி விளக்கம் தருகிற இந்த உபனிஷத், இந்த உபனிஷத்துக்கள்னா வேதங்கள் இல்லையா? இதெல்லாம் பகவான் எப்படி சொல்லுது? போற்றி போற்றி போற்றின்னு போற்றுது. அப்படி போற்றக்கூடிய இந்த உபனிஷத்துக்கள் முன்னோர்களுக்கும் முன்னோர்களான, அதாவது நம்ம பூர்வருக்கும் பூர்வருமான நம்மள ஆதி எங்க இருந்து வந்தது? அங்க இருக்கக்கூடிய சனகாதி முனிவர்கள் எல்லாம் முனிவர்களால நிச்சயிக்கப்பட்டு அவங்களே இதெல்லாம் உண்மை அப்படின்னு நிச்சயிக்கப்பட்டு உள்ளத்துல ஏத்துக்கிட்டாங்களே. இதை அவங்க பயன் கருதாம எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காம, பெரியவர்கள் பொய் சொல்லி இருக்கவே மாட்டாங்க. அவங்க ஏத்துக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? அதுல நான் ஏத்துக்கிட்டேன்னு அவங்க சொல்றதுல ஏதாவது பொய் இருக்க போதா? அவங்களுக்கு இதெல்லாம் லாபம் இருக்குதா? ஒண்ணும் கிடையாது. அதனால அவங்க பொய் சொல்லி இருக்க மாட்டாங்க என்ற நம்பிக்கையோட எவன் ஒருத்தன் ஸ்ரத்தையோட அதை ஏத்துக்கிட்டு அப்படியே ஆத்மா இல்லாத பொய்யான அந்த உலகத்துல இருந்து தடைபடுறதுக்கு விடுபடுறதுக்கு உண்டான வீடு பெற்ற எவன் ஒருத்தன் பெறுவானோ அவன் அப்படின்னு சொல்றார். இப்ப ஏற்பட்ட அந்த ரிஷி முனிவர்கள்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அதை எவனும் ஒருத்தன் ஸ்ரத்தையோட பெரியவங்க நமக்காக பண்ணியிருக்காங்க, பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்களே ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு எவன் ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு ஸ்ரத்தையோட ஏற்கிறானோ ஏற்பவன் என்ன ஆவான்? ஆத்மா இல்லாத இந்த உடல் உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லாமே என்னது? அச்சித்து பொருள்கள், அழியக்கூடியவை. இந்த சரீரம் முதற்கொண்டு அழியக்கூடியவை. ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தரியாமிய அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மா அழியாதவை. பரபிரம்மம் அதுக்கு அந்தரியாமியா இருக்கக்கூடிய பரபிரம்மம் அழியாதவை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டானா இந்த உலகை தலையிலிருந்து விடுபட்டு வீடு பேறு பெறுவான் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். அப்புறம் 4வது ஸ்லோகத்துல சொல்றார், அத்ரதே வர்ணயிஷ்யாமி காதாம் நாராயணான்விதாம் நாரதஸ்ய சம்வாதம் ரிஷேர் நாராயணஸ்ய. இந்த உனக்கு விளக்கமா நான் சொல்றேன். என்னன்னா, ஸ்ரீமன் நாராயணுடன் தொடர்பு கொண்டதும் நாரதருக்கும் நாராயண ரிஷிக்கும் இடையே நடந்த உரையாடலுமான ஒரு கதையை உனக்கு சொல்கிறேன். இது சம்பந்தமா ஒரு கதையை நான் உனக்கு சொல்றேன், பரீட்சித் கேளு. என்ன தெரியுமா? ஸ்ரீமன் நாராயணனோட தொடர்பு கொண்ட கதை இது. என்னன்னா, நாரத மகரிஷிக்கும் நாராயண ரிஷின்னு சொல்லக்கூடிய பகவான் பத்ரிகாசிரமத்துல இருக்கக்கூடிய நாராயணனுக்கும் இவங்க 2 பேத்துக்கு இடையில நடந்த அழகான உரையாடல் இது. நான் உனக்கு அதை சொல்றேன், நீ கேளு அப்படின்னு சொல்றார்.
ஏகதா நாரதோ லோகான் பரியட்டன் பகவத் பிரியः சனாதனம் ரிஷிம் திரஷ்டும் யயௌ நாராயணாசிரமம். ரொம்ப அழகா சொல்றார். ஒரு முறை நாரத மகரிஷி, அவர் எப்பேற்பட்டவர்? பகவத் பிரியக, பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர். இவரும் பகவான ரொம்ப பிரியமா இருக்கக்கூடிய நாராயண பிரியரான நாரதர் ஒரு சமயம் உலகத்தை சுத்தி வந்துட்டு இருந்தார். ஒரு சமயம் பகவானிடம் அன்பு கொண்ட பக்தரான நாரதர் உலகை சுற்றி வருகையில் சனாதனரான நாராயண ரிஷியை காண விரும்பி, சனாதனர்னா எப்போதும் இருக்கக்கூடியவர், இப்பவும் இருக்கிறார், அங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கார் பகவான். அப்படி நாராயண ரிஷியை காண ஆசைப்பட்டு நாராயண ஆசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்ரிகாசிரமத்துக்கு சென்றார். நரரும் நாராயணருமாக இரு வடிவங்கள் ஏற்று காலவரைக்குட்படாத அனாதி காலமாக பத்ரிகாசிரமத்தில் உலக நலனுக்காக தவம் இயற்றுபவரில் ஒருவர் இவர். கால வரையறை தெரியாததால் சனாதனர், எப்போதும் இருப்பவர் அப்படின்னு சனாதன ரிஷியான நாராயணன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, காலவரையற்ற உண்ணாவிரதம்னு சொல்றாங்கல்ல, அது போல காலவரையற்ற உலக நலனுக்காக காலவரையற்ற தபஸ்ல இருக்காராம் நாராயண மகரிஷி. எண்ணற்ற முனிவர்கள் அந்த ஹிமாலயாஸ்ல இருக்காங்க. அதுல இந்த நாராயண மகரிஷி நரனாகவும் நாராயணனாகவும் பகவான் தன்னை சிஷ்யனாகவும் குருவாகவும் தன்னை பிரிச்சுக்கிட்டு உலகத்துல குரு இப்படித்தான் நடந்துக்கணும், சிஷ்யன் இப்படித்தான் நடந்துக்கணும்னு நடத்தி காமிக்கிறதுக்காக அங்க வந்து பத்ரிகாசிரமத்துல இருந்து தபஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த பத்ரிகாசிரமத்துக்கு போனார் இவரு நாராயண மகரிஷியை சேவிக்கிறதுக்கு. ஏன் அவரை சனாதன நாராயண ரிஷின்னு சொல்றார்? காலவரை இல்லாம, காலமே தெரியாம, அதாவது எக்காலமும் தபஸ் பண்ணி ஒரு கால வரம்புக்கே உட்படாம செஞ்சிட்டு இருக்காருல்ல, அதனால சனாதனர்னு சொல்றார். சனாதனரை எப்போதும் இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். அப்பேற்பட்ட நாராயண மகரிஷியை பார்க்கணும்னு நாரத மகரிஷி போறார். யோ வை பாரத வருஷே அஸ்மின் க்ஷேமாய ஸ்வதஸ்தயே நாம தர்ம ஜான சமோபேதம் ஆகல்பாதாஸ்தி தபஹா. அவர் அந்த பாரத வருஷத்தில் உள்ள மக்களின் உலகியல் நலனுக்கும் முக்தி நிலைக்குமாக தர்மமும் ஞானமும் புலனடக்கமும் கொண்ட தவத்தை இந்த கல்பத்தின் தொடக்கத்திலிருந்து செய்து வருகிறார். இந்த கல்பம்ங்கிறது நம்ம பார்த்தோம்ல, பிரம்மாவுடைய பகல் பொழுது 1000 சதுர்யுகம், ராத்திரி பொழுது 1000 சதுர்யுகம். அப்படி இருக்கிறதுல அதுக்குள்ளார ஒரு மன்வந்தர் 14 கல்பங்கள் வந்துருக்கும். அதுல ஒரு கல்பத்துல, இப்ப நம்ம இருக்கிற கல்பத்துல இந்த பாரத வருஷத்துல பாரத வருஷே பரத கண்டே அப்படின்னு நம்ம சங்கல்பம் பண்ணிக்கோம்ல, அதுல இந்த பாரத வருஷத்தோடைய வருஷத்துல இருக்கக்கூடிய மக்களோட நலனுக்காக, பாரத வருஷம் நம்ம இந்தியா மொத்தம் பாரத கண்டம் பாரத தேசம் மாத்திரம் இல்ல, பாரத வருஷம்னா மொத்த இந்த பாரத அந்த நிலப்பரப்பவே குறிக்கிறது. ஓகே, அந்த பாரத வருஷத்துல மக்களோட உலக நலனுக்காகவும் முக்தி நிலைக்குமாக தர்ம ஞானமும் புலனடக்கமும் கொண்ட தவத்தை, தர்மத்தோடு ஞானத்தோடு புலன அடக்கத்தோடு கொண்ட தவத்தை இந்த கல்பம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சாராம் நாராயண மகரிஷி. அப்பத்திலிருந்து செய்துட்டு இருக்கார். தத்ரோபவிஷ்டம் ரிஷிபிகி கலாபக்ராம வாசிபிகி பரீதம் பிரணதோ பிருச்சத் இதீதமேவ குருத்வஹ. குரு வம்ச திலகமே அந்த நாராயண ஆசிரமத்தில் கலாபக்கிரமத்தில் வசிக்கிற ரிஷிகள் சூழ அமர்ந்திருக்கிற ஸ்ரீ நாராயண ரிஷியை நாரதர் வணங்கி நீ என்னிடம் கேட்ட அதே கேள்வியை கேட்டார். ரொம்ப அழகா சொல்றார். பரீட்சை, இந்த குருவம்சத்துல உதித்தவனே பரீட்சை, இந்த நாராயண ஆசிரமத்துக்கு வந்தாரு இல்ல நாரத மகரிஷி, அவரு கலாப கிரமத்தினால வசிக்கிற ரிஷிகள், அதாவது கலாபங்கிற ஒரு கிராமத்துல, அது ஒரு கலாப கிராமம் அப்படின்னு ஒரு கிராமம், அங்க வசிக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாரும் புடை சூழ நாராயண மகரிஷி அமர்ந்திருக்கார். நடுவுல நாராயண மகரிஷி இருக்கார். ஊரு பேரு கலாப கிராமம். இந்த கிராமம், அங்க இருக்கக்கூடிய ரிஷி முனிவர்கள் எல்லாம் வந்து நாராயண மகரிஷியை சூழ்ந்துகிட்டு, இப்ப பரீட்சித்து என்ன கேள்விய சுகபிரம்மத்திட்ட கேட்டான், எப்படி வேதம் பிரம்மத்தை ஸ்தோத்திரம் பண்ணுது அப்படின்னு கேட்டா இல்லையா, அது போல அது முரண்பாடா இருக்கே அப்படின்னு கேட்டால, அதே கேள்விய ஸ்ரீமன் நாராயண மகரிஷியை சூழ்ந்துகிட்டு அங்க இருந்த தேவர்கள் எல்லாம் கேட்டாங்களாம். இருக்கும் பொழுது அங்க அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லா முனிவர்களும் சூழ்ந்து இருக்கும் சமயத்துல இந்த நாரத மகரிஷி போய் அந்த நாராயணன் மகரிஷியான ஸ்ரீமன் நாராயணன் கிட்ட இந்த கேள்வியை கேட்டாராம். அப்ப
तस्मै ह्यवो यच्छत् भगवान् ऋषीणां शृण्वधामितम् यो ब्रह्मवाद पूर्वेषां जनलोक निवासिनाम्. நாராயணாசிரமத்துக்கு போன நாரத மகரிஷி எல்லா ரிஷி முனிவர்களும் கலாப கிராமம்ங்கிற கிராமத்துல இருக்க ரிஷி முனிவர்கள் எல்லாம் ஸ்ரீமன் நாராயண மகரிஷியை சூழ்ந்து இருக்கும்போது நாரதர் இந்த கேள்வியை கேட்ட பொழுது அவரு முன்பொரு சமயம் ஜனலோகத்தில் வசிக்கிற நம் முன்னோர்கள் வேத பொருளையும் பரம்பொருளையும் பற்றி ஆராய்ந்து கூறியதை மற்ற ரிஷிகள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கையில் பகவான் ஸ்ரீ நாராயணன் நாரதருக்கு உபதேசித்தா சொன்னார். இப்படி அவர் கேள்வி கேட்டோன்னு முன்னொரு சமயத்துல ஜனலோகம்ங்கிறது அத்தல வித்தல சுத்தல கீழே 7 லோகம் இருக்கா, நம்ம இருக்கிறது பூலோகமா, பூர்புவஸ்வக, அதுக்கு மேல ஜனலோகம்னு இருக்கு. ஓகே, அதுக்கு மேல இருக்கிற ஒரு உலகம். அங்க வசிக்கிற முன்னோர்கள் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் அங்க வசிக்கிறாங்க. முன்னோர்கள் வேத பொருளையும் பரம்பொருளையும் பற்றி ஆராய்ந்து கூறியதை அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஜனலோகத்துல இருக்கவங்க எல்லாம் வேதத்தினுடைய பொருள்களையும் பரபிரம்மத்தையும் பரம்பொருளையும் பற்றி ஆராயிறாங்க. இப்ப எப்படி நம்ம பிரம்ம விசாரம் பண்றோம், அது போல அவங்க ஆராய்ச்சி பண்ணி அவங்க சொல்ற தத்துவமான ஆலோக்கிய சர்வசாஸ்திராணி அப்படின்னு வர மாதிரி அவங்க ஆராய்ச்சி பண்ணி சொன்னத, அவங்க முடிவா சொன்ன பொருளை இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணனான நாராயண மகரிஷி நாரதருக்கு உபதேசிக்கிறார். என்னன்னு அந்த மற்ற ரிஷிகள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே நாரத மகரிஷி கேட்ட கேள்விக்கு பகவான் நாராயண ரிஷியா இருக்கக்கூடிய பகவான் பதில் சொல்றார். என்னன்னு, ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்வயம்புவ பிரஹம சத்ரம் ஜனலோகே பவத் புரா தத்ரஸ்தானாம் மானசானாம் முனினாம் உத்வரேதசாம். பகவான் நாராயண ரிஷி சொல்றார், பிரம்மதேவரின் குமாரரான நாரதரே, முன்பொரு சமயம் ஜனலோகத்தில் அங்கிருந்த பிரம்மாவின் மானச புத்திரர்களும் பிரம்மச்சரிய விரதத்தில் ஊன்றி நின்றவர்களுமான சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத் சுஜாதர் முதலானோர் பிரம்மத்தை பற்றி ஆராய்ந்து அறியும் பிரம்மசத்திரம் அப்படிங்கிற உரையாடல் நடத்தினார்கள். பிரம்மசத்திரம்னா சத்திரயாகம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. சத்திர யாகம்னா என்ன பொருள்? கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கிற யாகம். ஓகே, ஒரு யாகம் தொடர்ந்து நடத்தப்பட்டால் அதுக்கு பேர் சத்திர யாகம். பிரம்மசத்திரம்னா என்ன? பிரம்மத்தை பத்தியே எப்ப பார்த்தாலும் விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதுக்கு பேரு பிரம்மசத்திரம். பத்தி உரையாடல், பிரம்மத்தை பத்தின உரையாடல். சத்திரம்னா பிரம்மத்தை பத்தின உரையாடலே கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு பேரு பிரம்மசத்திரம் அப்படின்னு பேர். யாரு இருக்காங்க அந்த ஜனலோகத்துல? இந்த பிரம்மாவோட மானச புத்திரர்களான சனகர், சனத்குமார், சனசுஜாதர்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாம் அங்க இருக்காங்க. இவங்களுக்கு முனினாம் ஊத்வரேத்தசாம் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? ஊத்வரேத்தஸ், அவங்களுடைய ரேத்தஸ் இருக்குல்ல, மத்தவங்களுக்கெல்லாம் சாதாரண லௌகிக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ரேத்தஸ்ன்னு சொல்லக்கூடிய விந்துக்கள் கீழ் நோக்கி போகுமா. ஆனா இந்த மாதிரி ரிஷி முனிவர்களுக்கெல்லாம் மேல் நோக்கி போகுமா. அதனாலதான் ஊர்துவம் அப்படின்னு, ஊர்துவம்னா மேல் நோக்கி, ரேத்தசாம் அந்த மாதிரி ரேத்தஸ் உடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. முனிகள் ரிஷிகள் இவங்களுக்கெல்லாம் அந்த ரேத்தஸ் ஆனது மேல் நோக்கி போகுமா. நம்ம மாதிரி லௌகிக்கத்துல இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் கீழ் நோக்கி வருமா. அப்பேற்பட்ட அவங்க, அதாவது சுத்த என்ன சொல்றது, அவங்கள சுத்த சன்னியாசிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஊத்வரேத்தசாம் அப்பேற்பட்டவர்கள் அப்படி சுத்தமானவங்க. அவங்களுக்கு எல்லாம் அறியாத பிரம்ம ஞானமே கிடையாது. அவங்க எதுக்கு இந்த வார்த்தை இந்த இடத்துல குறிப்பிடுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரியாத ஞானமே கிடையாது. அப்பேற்பட்ட ஞானத்தை உடையவர்கள் பிரம்மத்தை பற்றி ஆராய்ந்ததும் பிரம்மசஸ்திரம் நடத்தினார்கள். ஸ்வேத தீபம் கதவதி துவயி திரஷ்டும் துதீஸ்வரம் பிரம்மவாத சுசம்வருத்தா ஸ்ருதயோ யத்ர சேரதே தத்ரஹாயம் அபூத் பிரஸ்னஹ தும்மாம் யமனு பிருச்சசி. அது சமயம் நீர் ஸ்வேத தீபத்திற்கு அதன் ஈசனான அனிருத்தரை காண சென்றிருந்தீர். அப்பொழுது அங்கு வேதங்களும் முழுமையாக விளக்க முடியாது மௌனம் காக்கிற அந்த பரபிரமத்தை பற்றி விவாதம் நிகழ்ந்தது. அங்கு நீர் என்னிடம் கேட்ட இதே கேள்விதான் எழுந்தது அப்படின்னு பகவான் யார்கிட்ட சொல்றார்? இப்ப கதையில யாரு சொல்லிட்டு இருக்கா? இப்ப பகவான் நாரத மகரிஷி கிட்ட சொல்லிட்டு இருக்கார். இந்த மாதிரி ஜனகலோகத்துல அவங்க எல்லாம் பிரம்மத்தை பத்தி பிரம்மசத்திரம் பண்ணி கடைசியா உபதேசம் பண்ண வார்த்தைகளை உரையாடல் பண்ணினாங்க. அந்த சமயத்துல அது சமயம் நீர், அதாவது நாரத மகரிஷி ஸ்வேத தீபத்திற்கு பகவான் சொல்றார், ஸ்வேத தீபத்திற்கு அதன் ஈசனாக இருந்த அனிருத்தனை காண சென்றிருந்தீர். ஸ்வேத தீபம்னு சொல்லக்கூடிய அந்த தீபம் இருக்குல்ல, நம்ம நிறைய தீபம் பார்த்திருக்கோம், 7 தீபங்கள் பார்த்திருக்கோம். அதுல ஸ்வேத தீபத்துக்கு
அனிருத்தன்கிற பகவான் தான் அங்க வந்து ஈஸ்வரனா இருக்கார். அப்பொழுது அங்கு வேதங்களும் முழுமையாக விளக்க முடியாது. மௌனம் காக்கிற அந்த பரபிரமத்தை பற்றி விவாதம் நிகழ்ந்தது. வேதங்களால கூட முழுசா விவரிக்க முடியாததான அந்த பரபிரமத்தை பத்தி அந்த ஸ்வேத தீபத்துல அங்க விவாதம் நடந்துட்டு இருக்கு. நீரும் அங்க இருந்தீர் அப்படின்னு சொல்றாரு பகவான். தேவரி அதாவது நாரத மகரிஷி, நீங்களும் நீரும் அங்க இருந்தீர். ஸ்வேத தீபத்துல இருக்கக்கூடிய அனிருத்தனை நீங்க காண போயிருந்தீங்க. அந்த சமயத்துல அங்க வேதங்களும் கூட முழுமையாக விளக்க முடியாததா விளக்க முடியாம மௌனமா இருக்குதாம். யார பத்தி விளக்க முடியாம? பரபிரம்மத்தை பத்தி விளக்க முடியாம மௌனமா இருக்கு. அங்கு நீர் என்னிடம் கேட்ட இதே கேள்விதான் எழுந்தது. ஸ்வேத தீபத்துல இப்ப பாருங்க, ஸ்வேத தீபத்துல அங்க அனிருத்தனா இருந்த பகவான போய் நாரத மகரிஷி அப்ப கேட்ட கேள்விய இப்ப வந்து எங்க கேட்டிருக்கார்? இப்ப வந்து பத்ரிகாசிரமத்துல திரும்பி நாரத மகரிஷி வந்து கேட்டிருக்கார் நாராயணன் கிட்ட. இந்த கேள்விய சுக பிரம்மத்துக்கிட்ட பரீட்சித் கேட்டிருக்கான். ஓகே, இப்படி பரம்பரையா வந்திருக்கு. அப்ப நீர் என்னிடம் கேட்ட இதே கேள்விதான் எழுந்தது. இப்ப அதாவது அங்க சொல்றார், அந்த கேள்வி நீங்க இப்ப என்கிட்ட கேட்டியே அதே கேள்விதான் அங்க நடந்தது. ஓகே, துல்லிய ஸ்ருத தபஷீலா துல்லிய வியாரி மத்தியமா அபிச்சக்ரு பிரவச்சனமேகம் சுஸ்ருஷோவோ பரே. சனகர் முதலான நால்வரும் கல்வி கேள்விகளும் தவத்திலும் ஒழுக்கத்திலும் ஒருவருக்கொருவர் நிகரானவர்கள். அவர்களுக்கு தன்னை சார்ந்தவர், பகைவர் மற்றும் ஈடுபாடற்றவர் என்கின்ற வேறுபாடு கிடையாது. அனைவரும் பிரம்மத்தில் நிலை பெற்றவர்கள். இருப்பினும் அவர்கள் தமக்குள் சனந்தனரை உரையாளராக நிச்சயித்து மற்ற மூவரும் கேட்பதில் விருப்பம் கொண்டு அமர்ந்தனர். ரொம்ப அழகா சொல்றார். அந்த சமயத்துல அந்த ஸ்வேத தீபத்துல அனிருத்தனா நான் இருந்தேன். தேவரீர் அங்க வந்திருந்தீங்க. இப்படி அவங்க ரிஷி முனி வேதமே பரபிரமத்தை பத்தி விளக்க முடியாம அமைதியாயிடுச்சு. அந்த சமயத்துல அங்க நடந்த நீர் என்னிடம் கேட்ட என்னிடம் கேட்ட கேள்விதான் இங்க கேட்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த 4 பேருமே அங்க சனத்கர் இந்த சனகாதி புதல்வர்கள் இருக்காரு, பிரம்மாவோடைய மானச புத்திரர்கள், அவங்க எல்லாம் பெரிய பெரிய வித்வான்கள். கல்வி கேள்வி தவம் ஒழுக்கம் எல்லாத்துலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தவங்கள. அப்படி இருக்கிறப்ப கூட அவங்க எல்லாம் நிச்சயம் பண்ணாங்க, யாராவது ஒருத்தர் பேசிதானே ஆகணும். எல்லாருமே ஒரே மாதிரி இருந்தா கூட யாராவது ஒருத்தர் பேசணும்ல. அப்ப அவங்க எல்லாம் முடிவெடுத்தாங்களாம், சனந்தனரை நீங்க பேசுங்க உரையாளராக நிச்சயித்து மற்ற மூவரும் கேள்வி கேட்பது விருப்பம் கொண்டு அமர்ந்தனர். இவரை வந்து பதில் சொல்றவரா வச்சுட்டாங்களாம். யார? சனந்தனரை. மத்த 3 பேரும் கேள்வி கேட்கிறவங்களா, அவங்களுக்குள்ளே கேள்வி கேட்டா அவங்களுக்குள்ளே பதில, ஏன்னா எல்லாருமே ஞானிகளா இருக்காங்க. அப்புறம் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்டாதானே அவங்களுக்கு விடை கிடைக்கணும். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், ஆனா இருந்தாலும் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு கேட்பதில் விருப்பம் கொண்டு 3 பேர் கேட்கிறாங்க. சனந்தனர் வியாக்கியானம் சொல்றார். அப்போ சனந்தன உவாச்ச சிருஷ்டமிதமாபீய ஷயானம் சக்திபிஹி ததந்தே போதயான் சக்ருஹு தல்லிங்கை ஸ்ருதய பரம். சனந்தன சொல்றார், பிரளய சமயத்தில் பரமாத்மா தன்னால் படைக்கப்பட்ட உலகை தனக்குள் லயமடையும்படி செய்து தன் சக்திகளுடன் யோக நித்திரை கொண்டிருந்தார். அதாவது இயக்கமற்றிருந்தார். பின் பிரளய காலம் முடிந்து மறுபடியும் படைப்பு தொடங்கும் போது அவரது மூச்சுக்காற்றுகளாக வெளிவந்த வேதங்கள் பரமாத்மாவை விளக்குகிற வசனங்களால் அவரை எழுப்பின. ரொம்ப அற்புதமா சொல்றார். இப்ப எல்லாருக்கும் நிறைய பேத்துக்கு இருந்த சந்தேகம் எல்லாம் போகும். பிரளய காலத்துல பரமாத்மா என்ன பண்ணார்? தன்னால படைக்கப்பட்ட இந்த உலகம் அனைத்தையும், சிருஷ்டி பண்ணப்பட்ட எல்லாத்தையும் தனக்குள்ள லயமடைய வச்சாராம். தன் சக்திகளோட எல்லாத்தோடையும் சேர்த்து உள்ளுக்குள்ள யோக நித்திரையில இருந்தாராம். தூங்கல, யோக நித்ரா. தூக்கத்துக்கும் யோக நித்திரைக்கும் வித்தியாசம் இருக்கு. யோக நித்திரையில நம்ம ஜாகிரதையோட இருப்போம், அதாவது ஜாகிரதா திசையில இருப்போம். முழுசா தூங்கி போயிட மாட்டோம். அது ஞான நித்ரை, யோக நித்ரை. அந்த ஞானத்தோடயே இருக்கிறது. அந்த யோக நித்ரையில இருந்துட்டு இருந்தாராம். ஆனா அசைவில்லாம இருக்கிறது தான் சமாதி நிலை. நம்ம லௌகிக்கத்துல சொல்றோமே, அந்த மாதிரி யோக நித்ரையில அசைவற்று இருந்தாராம் பரபிரம்மம். பின் பிரளய காலம் முடிந்து மறுபடியும் படைப்பு தொழில் அப்ப இப்ப எத்தனை வருஷ காலத்துக்கு இந்த உலகம் சிருஷ்டியில இருக்குதோ அத்தனை வருஷ காலத்துக்கு பிரளயத்திலயும் இருக்குமோ அசை இல்லாம. அப்படி இந்த பிரளய காலம் முடிஞ்சோன்னு திரும்பியும் சிருஷ்டி பண்றதுக்கு பகவான் ஆரம்பிக்கிறார். அப்ப அவர் மூச்சு விடுறாரு இல்லையா? மறுபடியும் படைப்பு தொடங்கும் போது அவரது மூச்சு காற்றுகளாக வெளிவந்தன வேதங்கள். அப்போ பகவானுடைய மூச்சு காற்றுகளா வேதங்கள் வெளிவந்தன. பரமாத்மாவை விளக்குகிற வசனங்களால் அவரை எழுப்பின. அவரோடைய மூச்சு காத்தாவே வந்து
வெளியில வேதங்கள் வெளியில வந்து அவரை பத்தி அவரை விளக்கமா சொல்லக்கூடிய வாக்கியங்களால அவரை வசனங்களால எழுப்புது. எப்படி உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்டன்னு நம்ம சுப்பிரபாதம் பாடுவோம்ல, அது போல வேதங்கள் பகவானுடைய மூச்சு காத்துல இருந்து தானே வெளியில வந்துட்டு பகவான உடனே நீ இப்பேற்பட்டவர் அப்பேற்பட்டவர்னு பகவான ஸ்தோத்திரம் பண்ணுது, அவரை எழுப்புறது. ஓகே. யதா சயானம் சம்ராஜம் வந்தினஸ்தத் பராக்கிரமை பிரத்யுஷேப்யேத்ய சுஷ்லோகை போதயந்த்யனுஜீவினஹ. இப்ப நான் சொன்னதான் சொல்றாங்க. அது அயர்ந்து தூங்குகின்ற அரசனை அவனை அண்டி பிழைக்கும் வந்திகள் என்னும் துதிப்பாடகர்கள் விடியற் காலையில் அருகில் வந்து அவனது பேராற்றலையும் புகழையும் அழகிய பதிகங்களாக பாடி எழுப்புவது போல் இருந்தது. ரொம்ப அற்புதமான உதாரணம். நிறைய 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 நம்ம பார்க்கலாம் இத நம்ம லௌகிகத்திலேயே. அதாவது இது எப்படி தெரியுமா இருக்கு? விஸ்வாமித்திரர் ராமனை காட்டு கூட்டிட்டு போயிட்டு நதிக்கரைகள் எல்லாம் ஒவ்வொரு ஊரா தினம் தினம் டிராவல் பண்ணி போகும் பொழுது ஒவ்வொரு நதிக்கரையில குடில் அமைச்சு அவங்க தங்குவாங்களாம். அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு திரும்பி அடுத்த ஊருக்கு பிரயாணம் பண்ணுவாங்களாம். அப்ப ஒரு நாள் ராத்திரி தூங்க வச்சுட்டு குழந்தைங்கள் எல்லாம் ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாராம் விஸ்வாமித்திரர். தூங்கிட்டு இருந்த குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு அடுத்த நாள் காலையில எழுப்புறாராம். குழந்தைங்க எந்திரிக்கணும்ல, சின்ன குழந்தைங்க 12 வயசு தான் ஆறுது குழந்தைங்களுக்கு ராமருக்கே. அப்ப அவங்களை எழுப்புறப்ப பாடினதான் இந்த உத்திஷ்ட உத்திஷ்ட கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரபத்ததேங்கிறது விஸ்வாமித்திரர் பாடின ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் இந்த முதல் லைன் இருக்கே, கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு அவர் எழுப்புறாராம். அவ்வளோ அழகா தூங்கிட்டு இருக்காராம் ராமர். அவரை கௌசல்யனுடைய அழகானவனே ராமா எழுந்துரு, பொழுது விடிஞ்சிடுச்சின்னு சொன்னார். அததான் முதல் வாக்கியமா வச்சுக்கிட்டு அன்னங்கார் சுவாமி, காஞ்சி அன்னங்கார் சுவாமி பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கார் சுவாமி வந்து வெங்கடவனுக்கு பள்ளி எழுச்சி பாடினார். அதே போல இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல நம்ம பாத்துக்கலாம். திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்ற இடத்துல பகவானை எழுப்புறதுக்காக அழகா வீண வாத்தியங்களோட அழகாக எழுப்புவாங்க. அப்படி ஒரு பெரிய ராஜாவை, தசரத மன்னனையோ ராஜாவையோ எழுப்பணும்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்தி பாடிதான் அந்த ராஜாவை எழுப்புவாங்களாம். இந்த ராஜாவுக்கே எப்படின்னா பரபிரமத்துக்கு சொல்ல வேணுமா, அப்படி இவங்க எல்லாம் எழுப்புவாங்களாம். அந்த பகவானுடைய மூச்சு காத்துல இருந்து வந்த வேத வாக்கியங்கள் தானே பகவானை எழுப்புறது. இந்த மாதிரி இருந்துச்சாம். நம்மளுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரின்னு சொல்றாங்க. ஓகே. அப்படி அழகான பதிகங்களாக பாடி எழுப்புவது போல் இருந்தது. ஸ்ருதய ஊச்சுஹு. என்னன்னு ஸ்ருதி பகவானை எழுப்புறது? ஜெய ஜெய ஜஹ்ய ஜாமஜித தோஷக்ரிஹி ஜெய ஜெய ஜஹ்ய ஜாமஜித தோஷக்ரீபித குணாம் त्वमसि यथात्मना समवर्त समस्तपकः अगजगदोगसामखिल शक्त्यवबोधकते क्वचित् जयात्मना च चरतोऽनुचरेणिकमः. வேதம் சொல்லுது பகவான என்னன்னு ஸ்தோத்திரம் பண்ணுது? அகில உலகங்களையும் வெற்றி கொண்டு தனதாக்கி கொண்ட மாயையினாலும் வெல்லப்படாத திறன் கொண்ட பரம்பொருளே, நீங்கள் வெற்றி கொள்வீர். தாங்களோ இயற்கையிலேயே அனைத்து செல்வங்களையும் பெற்றவர். ஆகவே அசையாதவனான அனைத்து உயிரினங்களையும் தலைப்படுத்துகின்ற மாயை அழித்தருள வேண்டும். முக்குணமயமான இந்த மாயை ஜீவர்களின் உண்மை இயல்பான ஆனந்தம் முதலியவற்றை மறைத்து பிறப்பிறப்பு தலைகளில் கூட்டுவதற்கென்றே சத்துவம் ரஜஸ் தமஸ் என்னும் முக்குணங்களையும் ஏற்கிறது. உலகில் உள்ள அனைத்து ஜீவர்களின் சாதனை, அறிவு, செயல் முதலிய அனைத்து சக்திகளையும் தூண்டி ஒளிரச் செய்பவர் தாங்கள் தானே. ஆகவே தாங்கள் இம்மாயையை அழிக்கவில்லை எனில் அது என்றுமே அழியாததே. இதற்கு ஆதாரம் எது என்கின்ற கேள்விக்கு தங்களுடைய மூச்சுக்காற்றான சுருதிகளாகிய நாங்கள் தான் சில சமயங்களில் மாயையை ஏற்று இவ்வுலகமாக காண்கிறீர்கள். சில சமயங்களில் சத்து சித்து ஆனந்தமயமான விளங்குகிறீர்கள். இவ்வுலக படைக்க நினைத்த போது படைத்தல், காத்தல், அழித்தல் என திருவிளையாடல்கள் புரிகிறீர்கள். உலகின் நலன் கருதி திருவவதாரம் செய்வதும் ஒரு திருவிளையாடல் தானே. இவ்வாறு மாயையை ஏற்று சுகுணமாக விளங்கும் பொழுது தங்களை வர்ணித்து துதிப்பதில் நாங்கள் ஓரளவுதான் திறமை கொண்டவர்கள் அப்படின்னு ஸ்ருதி வந்து ரொம்ப அற்புதமா பகவான வந்தி பாடுது. அதாவது துயில் எழுப்புறது. என்னன்னு சொல்றது? ஜெய ஜெய ஜஹ்ய ஜாம் அஜித ஜாம் அஜித அப்படின்னு. உலகை ஜிதன ஜெயித்தவன் யாரு? பகவான். அகில உலகங்களை வெற்றி கொண்டு தனதாக்கி கொண்ட, அதாவது எல்லாத்துக்கும் ஒரே ஈசனான தேவரீர், மாயையினாலும் வெல்லப்படாத திறன் கொண்ட பரம்பொருளே. மாயைங்கிற எந்த ஒரு
மாயைக்குள்ளும் அகப்படாத அதெல்லாம் வெல்லக்கூடிய பரம்பொருளே, நீங்கள் வெற்றி கொள்வீர். ஜெய ஜெய, தேவரீர்க்கு வெற்றி. தாங்களோ இயற்கையிலேயே அனைத்து செல்வங்களையும் பெற்றவர். தேவரீருக்கு எதுவும் செல்வங்கள் மீன்ஸ் எல்லா விதமான சம்பத்துகளும் செல்வங்களும் சொல்லப்படுது. ஓகே, எல்லா விதமான செல்வங்களும் இயற்கையிலேயே அடைந்தவர் தேவரீர். உங்களுக்கு யாரும் கொடுக்க வேண்டியதில்லை. ஆகவே அசைவன அசையாதன, அதாவது சித்து அச்சித்துன்னு சொல்லக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் தலைப்படுத்துகின்ற மாயை அழித்தருள வேண்டும். எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய இந்த அசைவன அசைவாதன எல்லாத்தையும் மாயை சூழ்ந்திருக்கு. அதனை அழித்து அருளறதுக்காக தேவரீர் எழுந்திருக்கணும். முக்குணமயமான இந்த மாயை, முக்குணமயமான ரஜஸ் தமசு சத்துவம்னு சொல்லக்கூடிய முக்குணமயமான இந்த மாயை ஜீவர்களுடைய உண்மை இயல்பான ஆனந்தம் முதலியவற்றை மறைத்து, ஜீவர்களுக்கு உண்மையான சொரூபம் எது? ஆனந்தமயமா இருக்கிறது இல்லையா? அதையெல்லாம் எது மறைக்கிறது? இந்த மாயைங்கிறது முக்குணங்களால மறைச்சிருக்கு. ஜீவர்களுடைய உண்மையான ஆனந்தம் முதலியவற்றை மறைத்து பிறப்பு இறப்பு தலைகளில் பூட்டுவதற்கென்றே சத்துவம் ரஜஸ் தமஸ் என்னும் குணங்களே இருக்கிறது. அவங்கள திரும்பி திரும்பி இந்த உலகத்துல தள்ளுறதுக்காகவே இந்த 3 குணங்களும் தலையேத்து நிக்கிறது. உலகில் உள்ள அனைத்து ஜீவர்களாசிகளுடைய சாதன அறிவு செயல் முதலிய அனைத்து சக்திகளையும் தூண்டி ஒளிரச் செய்பவர் தாங்கள் தானே. அதனால எழுந்திருக்கணும் தேவரீர். அதனால உலகத்துல இருக்க அவங்களுடைய சாதனை, அவங்களோட அறிவு, அவங்களுடைய செயல் எல்லாத்தையும் தூண்டி விடக்கூடியவர் தாங்கள் தானே. ஆகவே தாங்கள் இம்மாயை அழிக்கவில்லை எனில் அது என்றுமே அழியாததே அப்படின்னு சொல்றார். தேவரீர் எழுந்துட்டு இப்ப சிருஷ்டி பண்றதுக்கு சொல்லுது. எதுக்காக நம்மள சிருஷ்டி பண்றார் பகவான் அப்படின்னா, ரொம்ப அற்புதமான தத்துவம். இந்த உலகியல் தலைகள்ல இந்த ஜீவராசிகள் திரும்பி திரும்பி பிறந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அந்த மாயையை பிடிச்சி இவங்களை அங்க ஆட்டு வைக்கிறது. அதனால தேவரீர் தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய சாதனை அறிவு, அவங்களால என்ன முடியும், அவங்களுக்கு என்ன அறிவு இருக்கு, அவங்களுக்கு என்ன ஞானம் இருக்கு, அவங்களோட செயல் என்ன அப்படின்னு நினைவு கொடுக்கணும்ல. அதுக்காக தேவரீர் அவங்கள கைவிட்டுறாம எழுந்து அவங்கள தூண்டி விடுறதுக்காக அவங்களுக்கு பண்ணணும். இல்லைன்னா இப்படியே அழிஞ்சே போயிடும் இந்த ஜீவராசிகள். அதனால இது என்னைக்கும் அழியாததா ஆயிடும். எது? இந்த மாயைங்கிற பிரகிருதி அழியாத பொருளா ஆயிடும். அதனால தேவரீர் எழுந்துக்கணும். உலக மக்கள் நன்மைக்காக எழுந்துக்கணும். ஆகவே தாங்கள் இம்மாயை அழிக்கவில்லை அது என்றுமே அழியாததாகிவிடும். இதற்கு ஆதாரம் ஏது? இதற்கு ஆதாரம் என்ன இருக்கு என்கின்ற கேள்விக்கு தங்களுடைய மூச்சுக்காற்றான சுத்திகளாகிய நாங்கள் தான் இதற்கு ஆதாரம். நாங்களே தான். இது இப்படி எல்லாம் இந்த மாயை இப்படி பண்ணுதே, இதுக்கெல்லாம் யாரு ஆதாரம்? இப்படி எந்திரிச்சு தேவரீர் அழிக்கலன்னா அதுவே அழியாதது ஆயிடும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய மூச்சுக்காட்டுல இருந்து வந்தவர்களான ஸ்ருதிகள் ஆகிய வேதங்கள் ஆகிய நாங்களே தான் இதற்கு ஆதாரம் அப்படின்னு சொல்றது. இந்த சில சமயங்களில் மாயையை ஏற்று உலகமாக காண்கிறீர்கள். சில சமயங்களில் சத்து சித்து ஆனந்தமயமாக விளங்குகிறீர். சில சமயத்துல தேவரீர் என்ன பண்றீங்க? இந்த சிருஷ்டியை பண்ணி உலக மாயை ஏத்துக்கிட்டு இந்த உலகமே தேவரீர் அப்படி காட்சி கொடுக்கிறீர். சில சமயத்துல எப்படி இருக்கு? இப்படி சத்து சித்து ஆனந்தமயமாக தேவரீர் ஒருத்தரே எல்லாமா இருக்கிறீர். இவ்வுலகை படைக்க நினைத்த போது படைத்தல் காத்தல் அழித்தல் என திருவிளையாடல் புரிகள். தேவரீர் சிருஷ்டி பண்ணணும்னு நினைச்ச உடனே உலகத்தை எல்லாம் படைக்கிறீர், அதை காக்கிறீர், அதை அழிக்கிறீர். இப்படி திருவிளையாடல் புரிகிறீர். உலகின் நலன் கருதி திருவவதாரம் செய்வதும் ஒரு திருவிளையாடல் தானே. உலக நன்மைக்காக உலகத்தை காக்கணுங்கிறதுக்காக அவங்களோட நன்மையை கருதி உலகத்தை எல்லாம் தேவரீர் திருவவதாரம் பண்ணி திருவிளையாடல் புரிகிறீர்களே, அதுவும் ஒரு திருவிளையாடல் தான். இவ்வாறு மாயையை ஏற்று சகுனமாக விளங்கும் பொழுது தங்களை வர்ணித்து துதிப்பதில் நாங்கள் ஓரளவுதான் திறமை கொண்டவர்கள். இப்படி தேவரீர் உலகத்தை எல்லாம் படைத்து சகுன பிரம்மமா எல்லாத்தோட கூடின பிரம்மமா இருக்கும் பொழுது சத்து சித்ரூபம் தான் ஒருவர் மாத்திரம் சூக்ம திசையில அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிற பிரம்மம் இல்ல. இப்படி எல்லாத்தோடையும் கூடின பிரம்மம் இருக்கே, சத்தோடையும் சித்தோடையும் கூடின பிரம்மம் உலகத்துக்கு கண்ணுல புலப்படுற மாதிரி இருக்கக்கூடிய பிரம்மத்தை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு எங்களால கூட ஒரு அளவுக்கு தான் முடியறது. அதுக்கு மேல எங்களுக்கும் திறமை இல்லாமதான் ஆயிடுறது அப்படின்னு ஸ்ருதி சொல்லுது, வேதம் சொல்லுது. அப்போ இதுல கருத்து என்னன்னா, ஒரு மனிதன் அரசவையில் காண முடியாது போனாலும் கூட அரசன் நகர சோதனைக்கென இரவில் மாறு வேடமிட்டு வரும்பொழுது கண்டால் அது அரசனை கண்டதுதானே. இவன் அரசன் என்று தெரியாத ஆனாலும் உண்மை அறிந்தவன் அவனை அரசனை கண்டான் என்பது உண்மைதானே. அதுபோல நிர்குணம்தான் சகுனம் என்பது தெரியாதவன் வேதம் நிர்குணத்தை தான் போதிக்கின்றன என்று ஒப்புக்கொள்ளாவிடனும் உண்மை உணர்ந்தவன் சகுனம் நிர்குணத்தில் தான் முடிவடைகிறது என்பதை ஒத்துக்கொள்வான் இல்லையா? அப்படின்னு இந்த சகுனத்துக்கும் நிர்குணத்துக்கும் உள்ளத சொல்லுது. எப்படின்னா, ஒரு ராஜா
ஒரு உதாரணம், லௌகிக உதாரணத்தை சொல்லி சொல்றது. ஒரு மனிதன் அரசனை அரசவையில் காண போறான், பார்க்க முடியல. அதனால ராஜா ராத்திரி ஊர்வலம் மாறு வேஷம் போட்டுட்டு ஊர்வலம் மக்கள் நலனை பார்த்து ஊர்வலம் வருவான்ல, அப்படி சோதனைக்கு இரவில் மாறுவேட விட்டு வரும்போது கண்டால் அது அரசனை கண்டது தானே. எப்படி பார்த்தாலும் ராஜாவை பார்த்ததுதான். அவன் அரண்மனையில போய் பார்த்தாலும் அவர் ராஜா தான். வெளியில மாறுவேடம் வித்துக்கிட்டு வரும்பொழுது பார்த்தாலும் ராஜா தான். இவன் அரசன் என்று தெரியாதவனுக்கு தெரியாதானாலும் உண்மை அறிந்தவன் அரசனை கண்டான். இவன் ராஜான்னு சில பேருக்கு தெரியாது. தெரியாம பார்த்தாலும் ராஜா தான், தெரிஞ்சு உணர்ந்து பார்த்தாலும் ராஜா தான் என்பது உண்மைதானே. அது போல நிர்குணம்தான் சகுனம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அதாவது இப்ப பரபிரமத்துக்குள்ள பிரளய காலத்துல இந்த நாம ரூப பேதம் இல்லாம இந்த சித்த எல்லாம் அவருக்குள்ள மண்டி கிடக்குது. அப்பயும் அதே பிரம்மம் தான். இப்ப இந்த சகுண பிரம்மம்னு சொல்லக்கூடிய இந்த சிருஷ்டி படைக்கப்பட்ட போது நாம ரூபத்தோட இருக்கு, அதுவும் பிரம்மம் தானே. ரெண்டுத்துக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பிரம்மம் சகுணமா இருந்தாலும் நிர்குணமா இருந்தாலும் பிரம்மம் தான். அதாவது கண்ணுக்கு புலப்படக்கூடிய விஷயங்களுக்கு சகுண பிரம்மம், அதாவது நாம ரூப பேதத்தோட இருக்கிறது சகுண பிரம்மம். நிர்குண பிரம்மம்னா இது எல்லாம் தனக்குள்ள சூக்ஷ்மமா வச்சிருக்குல்ல, அது நிர்குண பிரம்மம் தானே அப்படின்னு சொல்றார். இது என்பது தெரியாதவன் வேதம் நிர்குணத்தை தான் போதிக்கின்றது என்று ஒப்புக்கொள்ளாவிடினும் உண்மை உணர்ந்தவன் சகுணம் நிர்குணத்தில் முடிவடைகிறது என்பதை ஒத்துக்கொள்வான் இல்லையா? இது ரெண்டும் ஒண்ணுதாங்கிறது புரியும். இந்த ஸ்ருதி கீதையின் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஸ்ரீமத் பாகவத பாவார்த்த தீபிகை உரையாசிரியர் ஸ்ரீதர சுவாமி மிக சுருக்கமாக அழகாக ஒவ்வொரு ஸ்லோக வடிவில் அருளி உள்ளதை இங்கு உரையோடு அர்ப்பணிக்கிறோம். ரொம்ப அழகா சொல்லி இன்ன வரைக்கும் எந்த ஸ்லோகத்துக்குமே எந்த அத்தியாயத்துக்குமே அவர் இவ்வளவு டீட்டெயில்டா மீனிங் கொடுத்ததுல அது சொல்றா. இந்த இடத்துல இந்த ஸ்ரீமத் பாகவதத்தோடைய ஒவ்வொரு ஸ்ருதி கீதையோட ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஸ்ரீதர சுவாமி எழுதின வியாக்கியானத்துல மிக சுருக்கமா இதனுடைய விளக்கத்தை இங்க ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் கொடுத்திருக்கா அப்படின்னு சொல்றாரு. அதை நாங்க பெருமையோட அர்ப்பணிக்கிறோம்னு சொல்றாங்க. என்னன்னா, ஜெயாஜித ஜஹ்ய கஜங்க மாவிருத்தி மஜாமுபநீதம் ரிஷாகுணா நஹி பவதம்ருதே பிரபவந்தியமி நிகமகிர குணார்ணவ தவ மாயை வென்றவரே, தாங்கள் மேன்மை பெற்று விளங்க வேண்டும். ஜீவர்களின் ஆனந்தம் முதலியனவற்றை மறைப்பதற்கென்றே சத்துவம் முதலிய குணங்களை பொய்யாக ஏற்று சராச்சர பிரபஞ்சங்களுக்கு திரையாக, அதாவது ஆவரணமாக இருக்கும் மாயை அளித்தருகிற தங்களது அறிவின்றி ஜீவன் அதை ஒருபோதும் தங்களுடைய அருளின்றி ஜீவன் அதை ஒருபோதும் அழிக்க இயலாது. வேதங்கள் தாங்கள் சகல குணக்கடல் என்பதை போற்றி பாடுகின்றன அப்படின்னு ஸ்ரீதர சுவாமியோட இதழ்த்த சொல்றார். மாயைக்கெல்லாம் அப்பாற்பட்டவரே, பரபிரமே, தங்களுடைய மேன்மையை விளக்க வேண்டும். மேன்மை பெற்று தேவரி ஜெய மேன்மை பெற்று விளங்க வேண்டும். ஜீவர்களுடைய ஆனந்தம் முதலியவற்றை மறைப்பதற்காகவே ஜீவன் எப்பேற்பட்டவன்? இயற்கையில் ஆனந்தமயமானவன் தேவரீர் போலவே. அப்பேற்பட்ட அவனுடைய ஆனந்தத்தை மறைப்பதற்காக எது இருக்கு? இந்த சத்துவம் ரஜஸ் முதலிய குணங்களோடு கூடிய பிரகிருதி இருக்கு. சராச்சர பிரபஞ்சங்களுக்கு திரையா எப்படி இருக்கு? அது ஒரு திரை போட்ட மாதிரி இருக்கு. திரைக்கு அந்த ஆண்டு அவனுக்கு ஆனந்தம் இருக்கு. திரைக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கு? திரைக்கு இந்த ஆண்டு அவன் பிரபஞ்சத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அதனுடைய ஆனந்தத்தை தெரிஞ்சுக்காம கஷ்டப்படுறான். அது ஒரு ஆவரணம், திரை போட்ட மாதிரி இருக்கு அந்த மாயை. அதை அழித்து அருளணும் தேவரீரோடைய அருள்ங்கிற கட்டாட்சம் இல்லாம இந்த ஜீவன் ஒருபோதும் அந்த திரையை அகற்ற முடியாதல்லவா? வேதங்கள் தாங்கள் சகல குணக்கடல் என்பதை போற்றி பாடுகின்றன. இப்படி அல்லவா தேவரீர் அருள் கட்டாட்சம், தேவரீர் சகல குணங்களுக்கும் குணக்கடல் அப்படின்னு அல்லவா வேதங்கள் சொல்லுகின்றன அப்படின்னு ஸ்ரீதர சுவாமியோட உரையில அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கார். அடுத்து முன்னுரை, வேதங்கள் பிரம்மத்தை தான் குறிக்கின்றன என்று முன் ஸ்லோகத்தில் கூறப்பட்டது. வேதங்கள் எந்திரிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுச்சுல மூச்சு காத்துல இருந்து வந்து அது பிரம்மத்தை தான் சொன்னதுன்னு முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னார். இந்திரோ யாதோ அவசத்தஸ்ய ராஜா, சராச்சரங்கள் அனைத்திற்கும் இந்திரனே தலைவன் என்று இந்திரனையும் அக்னிர் மூர்தா திவத் ககுத்பதி பிருத்திவ்யா அயம், இந்த அக்னி சூரியனாக திலோகத்திற்கும் தலை, பூமியின் சிறந்த கணவன், ஜாட்டராக்னியாக இருந்து பூமியை காப்பவன் என்று அக்னியையும், இவ்வாறு பல தேவதைகளை வர்ணிக்கும் வேதங்கள் பிரம்மம் ஒன்றேயத்தான் கூறுகின்றன என்பது எவ்வாறு பொருந்தும் என்று பரீட்சித்து நினைப்பதாக கொண்டு அதற்கு பதில் கூறுகிறது இங்கு. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். அதாவது வேத வாக்கியங்கள் இப்ப நம்ம பிரம்மசூத்திரத்துல அதான் பார்க்க போறோம். அடுத்த அத்தியாயமே அதுதான் போகுது.
அதுல சொல்றார், வேதங்கள் பிரம்மத்தை தான் சொல்லுதுன்னு முன்னாடி ஸ்லோகத்துல இந்த ஸ்ருதி கீதை ஸ்ருதி வேதமே சொல்லுச்சு. ஆனா சில இடத்துல இப்படி இருக்கே, சில ஸ்லோகத்துல என்னன்னு சொல்லப்படுது, இந்திரோ யாதோ அவசிதஸ்ய ராஜா அப்படின்னு சொல்லுங்க. அந்த மொத்த சராச்சரங்கள் அவதி தஸ்ய ராஜா, அதனுடைய ராஜா இந்திரன்னு சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கே. சராச்சரங்கள் அனைத்திற்கும் இந்திரனே தலைவன் என்று இந்திரனை சில இடத்துல சொல்லியிருக்கே. அக்னிர் மூர்தா திவ ககுத்பதி பிருத்திவ்யா அயம், இந்த அக்னி சூரியனாக திலோகத்திற்கும் தலையாக, மூர்தான தலையாக இருக்கிறதே, பூமியின் சிறந்த கணவன், ஜாட்டராக்னியாக இருந்த பூமியை காப்பவன் என்று அக்னி தேவதை சொல்லப்பட்டிருக்கே. சில இடத்துல அக்னி தேவதையே பிரம்மம்னு சொல்லப்பட்டிருக்கே. இப்படி பல தேவதைகளை வர்ணிக்கும் வேதங்கள் பிரம்மம் ஒன்றையே தான் கூறுகின்றன என்பது எவ்வாறு பொருந்தும்? இப்படி வேதத்துல எல்லார பத்தியும் சொல்லியிருக்கு. சில இடத்துல வாயுவை சொல்லியிருக்கு, சில இடத்துல இந்திரனை சொல்லியிருக்கு, சில இடத்துல அக்னியை சொல்லியிருக்கு, சில இடத்துல சிவான்னு சொல்லியிருக்கு. இப்படி சொல்லியிருக்கிற அந்த வேதத்துல இத்தனை இருக்கே, இவரு காரணம் சொல்லியிருக்கே. அதெல்லாம் எப்படி பரபிரமத்தை தான் சொல்லுதுன்னு பரீட்சித்து கேள்வி கேட்கறதா வச்சுக்கிட்டு இங்க பதில் சொல்றார். பிருஹது பலப்தமேதத் வயன் வசேஷதயா யத உதாயஸ்தமௌயௌ விக்ருதே மிருதி வா விக்ருதாத் அதருஷயோ ததுஸ்த்வயி மனோவச்சனாச்சரிதம் கதமயதா பவந்தி புவி தத்தபதா நின்றாம். அழகா சொல்றார், இறைவனே, இந்திரன், அக்னி, வருணன் முதலிய தேவதைகளை பற்றி நாங்கள் வர்ணிப்பது உண்மையே. ஆனாலும் எங்களது ருக்குகளோ அதனை கண்டறிந்த ரிஷிகளோ இங்கு காணப்படும் உலக அனைத்தையும் பிரம்மம் என்றேதான் கருதுகிறார்கள். இதை நல்ல கருத்துல வாங்கிக்கோங்க. இதே கதை தான் இன்னைக்கு நம்ம பிரம்மசூத்திரத்துல பார்க்க போறோம். அதனால சொல்றார், பகவான் இந்த மாதிரி கேள்வி கேட்கறதா வச்சுக்கிட்டு, அதாவது இந்த பரீட்சித்து இப்படி கேள்வி கேட்கறதா வச்சுக்கிட்டு இந்த இடத்துல சொல்றார், பகவானே, இந்த வேதங்கள் சொல்லுதான் பகவான் கிட்ட எழுப்புறப்ப அந்த ஸ்தோத்திரத்துல, இந்த ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லுது, பகவானே, இந்திரன், அக்னி, வருணன் முதலிய தேவதையை பற்றி தாங்கள் வர்ணிப்பது உண்மையே. ஆனாலும் நாங்கள் வர்ணிக்கிறோம், நாங்க இல்லைன்னு சொல்லல. இந்திரனையோ அக்னியோ வருணனையோ வேதங்கள் ஆகிய நாங்கள் வர்ணிக்கிறது உண்மைதான். ஆனா எங்களுடைய ரிக் வேதம் இருக்குல்ல, ரிக்வேத, எங்களுடைய ரிக்குகளோ, இப்ப நீங்க வேதம் பேசுறதாதான் நினைச்சுக்கணும். ஓகே, எங்களுடைய ரிக்குகளோ அதனை கண்டறிந்த ரிஷிகளோ இங்கு காணப்படும் உலக அனைத்தையும் பிரம்மம் என்றேதான் கருதுகிறார்கள். இப்ப விஷயத்துக்கு வாங்க. இந்திரனோ அக்னியோ வருணனோ நாங்கள் போற்றது என்னமோ உண்மைதான் வர்ணிக்கிறோம், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்களுடைய ரிக்வேதத்திலயோ அதை கண்டறிந்தன்னா என்ன, சும்மா பாக்குறது இல்ல, அதை ஆராய்ந்து அர்த்தம் புரிந்து கொண்ட ரிஷி முனிவர்கள் எல்லாம் என்னன்னு பாக்குறாங்க, இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் பிரம்மம் என்றேதான் பார்க்கிறார்கள். இப்பொழுது கண்களுக்கு தோன்றும் இவ்வுலகம் பிரளயத்தில் இல்லாமல் போனாலும் அப்பொழுதும் தாங்கள் இருக்கிறீர்கள். இப்பதான் சொன்னேன் இல்லையா, சத்து ரூபம் ஒண்ணு, அப்புறம் சகுண பிரம்மம்னு சொன்னேன். சச்சித்துனா வெறும் அந்த பரபிரம்ம மாத்திரம், பரபிரமத்துக்குள்ள நம்ம சூக்ஷ்ம திசையில இருக்கிறது. இப்ப ஞாப ரூப பேதத்தோட இருக்கக்கூடிய பிரத்யக்ஷமா கண்ணில் படக்கூடிய இந்த சிருஷ்டியில இருக்கிறது. ஓகே, ரெண்டுமே தேவரீர் தான், எப்போது இருக்கக்கூடிய தேவரீர் தான் அப்படின்னு இந்த ரிஷி முனிவர்கள் வேதங்கள் எல்லாம் சொல்லுது. இப்பொழுது தாங்கள் இருக்கிறீர்கள். ஏனெனில் இந்த ஜகத்து பிரபஞ்சமே பிரம்மத்திடமே தோன்றி பிரம்மத்திடமே வளர்ந்து கடைசியில் பிரம்மத்திடமே ஒடுங்குகின்றது. என்னதான் இந்த வாக்கியம் தானே நம்ம பார்த்தோம். எதானி பூதானி ஜாயந்தே யானி ஜாயந்தி ஜீவந்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல. எதனிடத்துல இருந்து உலகம் அனைத்தும் தோன்றுகிறதோ, எதனிடத்தில் வளர்கிறதோ, எதனிடத்தில் லயம் அடைகிறதோ அதுவே பிரம்மம் அப்படின்னு நம்ம முன்னாடி வாக்கியங்கள்ல பிரம்மசூத்திரத்துல பார்த்தோம்ல. அதேதான் இங்க சொல்றார். எதனிடத்துல இருந்து உலகம் தோன்றி வளர்ந்து கடைசியில் பிரம்மத்திடமே ஒடுங்குகிறது. கடைசியில் மீதமாவது பிரம்மம் ஒன்றே. கடைசியில யாரு ஒருத்தர் இருக்கா, அந்த பிரம்மம் ஒண்ணுதான்னு தெரியும். அவருக்குள்ளார சூக்ஷ்ம திசையில அப்பவும் நம்ம இருக்கிறோம், நாம ரூபம் இல்லாம இருக்கோம். இப்ப நாம ரூபத்தோட இருக்கோம். அப்ப பாக்குறதுக்கு என்ன இருக்கும், வெறும் பிரம்மம் மாத்திரம் இருக்கும். மண்ணிலிருந்து வணையப்பட்ட பெயரளவில் பல தோற்றமுடைய குடம், மடக்கு முதலிய மக்கி மடியும் போது மண்ணாகவே ஆகிவிடுவதை போல குடம் முதலிய உருவம் என்பதற்கு முன்பும் மண்ணே, உடைந்து அழிந்து நிற்கும் போதும் மண்ணே, உருவ மாறுபாடு அடைந்தாலும் மண்தானே. அப்பொழுது மண் போல பிரம்மமும் மாறுபடுவதோவெனில் அதுதான் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார்.
மண்ணுல இருந்து உருவாகின பொருள், மண்ணு, மடக்கு, விளக்கு அப்படின்னு சொல்றோம். அது திரும்பி உடைஞ்சு போயிட்டா திரும்பி மண்ணாவது. சோ மண்ணுல இருந்து வந்தது மண்ணுல திரும்பி போகுது. அது போல பிரம்மத்தை சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, மண் போல மாறுபாடு உடையதா பிரம்மம் அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு சொல்றார். அது என்றென்றும் ஒரே மாதிரி இருப்பது. ஆகவே பிரபஞ்சம் தங்களிடம் தோன்றியது போல் காணப்படுகிறது. அது காணல் நீர் போல இந்த பிரபஞ்சம் தேவரிடத்திலிருந்து தோன்றியது போல காணப்படுகிறதே தவிர தேவரீர் மாறுதலுக்கு உட்படுவதில்லை. தேவரீர் எப்போதும் ஒரே பிரம்மம் தான் அப்படின்னு சொல்றார். வர்ணிப்பது அன்றி தனி அல்ல. அது போல இந்திரன் முதலிய தேவர்களை பற்றி நாங்கள் வர்ணிப்பதும் தங்களை வர்ணிப்பதே. இந்திராதி தேவர்களை நாங்க வர்ணிக்கிறோம்னு சொன்னோம். இந்திரன், அக்னி, வருணன் யார நாங்க வர்ணிச்சாலும் அது தேவரீரை நாங்க வர்ணிக்கிற மாதிரிதான், அதாவது பிரம்மத்தை வர்ணிக்கிற மாதிரிதான். ஏன் தெரியுமா? இந்திரன் முதலிய தேவர்களை பற்றி நாங்கள் வர்ணிப்பதும் தங்களை வர்ணிப்பதே. பிரகிருதியான மாயையின் செயலான உலகில் மாற்றங்கள் ஒவ்வொரு நொடியிலும் நடந்து கொண்டுத்தான் இருக்கின்றன. இந்த பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தை, இயற்கை, இந்த உலக மாயையில ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மணி துளிகளிலும் மாற்றங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. எனவே முனிவர்கள் மனத்தில் நினைப்பது, வாக்கினால் சொல்வது என அனைத்தும் பிரம்மத்தின் சிந்தனையே. ஆனா இப்படி மாற்றங்கள் நடந்துகிட்டே இருந்தா கூட ரிஷி முனிவர்கள் எல்லாம் எப்போது வாக்கால பேசுறதும், மனதால நினைக்கிறதும், கைகளால செய்யற அத்தனையுமே அதாவது பிரம்மத்தை பத்தின ஒரே சிந்தனை தான், வர்ணனையே. மற்றும் கல், மண், கட்டில் முதலிய எங்கு மனிதன் கால் வைத்தாலும் அதுவும் பூமியில் வைத்ததாகத்தானே ஆகும். அது அழகான உதாரணம் சொல்றாரு பாருங்கோ. பூமியில இருக்கக்கூடிய வஸ்து அது எங்க நம்ம கட்டில்ல உட்கார்ந்தாலும், பூமியில உட்காராட்டி பூமி எது கட்டில எது தாங்குது? பூமி தாங்குது. அப்பயும் நம்ம பூமியில உட்கார்ந்ததா தானே அர்த்தம் ஆகிறது. அது போல கல்லு, மண்ணு, கட்டில் முதலிய எங்கு மனிதன் கால் வைத்தாலும் அதுவும் பூமியில் வைத்ததாகத்தானே ஆகும். ஏனெனில் அவை அனைத்தும் பூமியின் உருவ வேறுபாடுகள் தானே. பூமியிலிருந்து தானே மரம் வந்துச்சு, மரத்துல இருந்து தானே கட்டில் பண்ணப்பட்டு இருக்கு. அது உலோகத்துல ஆக்கப்பட்டிருந்தாலும் பூமியில இருந்து தானே எடுத்து உலோகத்தை தயாரிச்சாங்க. சோ திரவியம்னு ஒரு விஷயம் இருந்துச்சு, அது பூமியில இருந்துதான் வந்திருக்கணும் இல்லையா? அப்ப அது பூமி சம்பந்தம் இருக்குதே அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் அவை அனைத்து பூமியோட மாறுபாடுதான் அது இல்லையா? பூமியின் உருவ வேறுபாடுகள் தானே. ஆகவே வேதங்கள் ஆகிற நாங்கள் வர்ணிக்கும் நாமங்களோ, அதாவது பெயர்களோ, உருவங்களோ எதுவானாலும் அவை அனைத்தும் தங்களது வர்ணனையே. அதனால அது பூமியில இருந்து வந்ததுனால அது கட்டில்னு சொன்னா கூட பூமியில இருந்து தானே கிடைச்சிச்சு. அது போல இந்திரனை நாங்க வர்ணிச்சாலும், அதாவது வர்ணனை வர்ணிச்சாலும், அக்னியை வர்ணிச்சாலும் அதனுடைய மூலம் எது? தேவரீர் தானே, பரபிரம்மம் தானே. அதனால தேவரீரையே வர்ணித்ததாக ஆகும் அப்படின்னு சொல்றார். அதுக்கு கருத்து சொல்றார். இவ்வுலகிற்கு இறைவனே காரணமானதால் இவ்வுலகம் போல் இறைவனும் மாறுபாடுகள் உடையவராக ஆகிவிடுகிறாரோ எனில் பாலின் பரிணாமம் தயிர், அதனால் பால் விகாரியாகும். அதுபோல இறைவனுமோ எனில் இல்லை. உலகிற்கு இறைவன் பரிணாமி, உபாதான காரணம் அல்ல, விவர்த்தோபாதான காரணமே. அதாவது தனது உண்மையான சொரூபத்திற்கு எவ்வித மாறுபாடோ குறைவோ இன்றி செயலை செய்து கொண்டு அதற்கு காரணமாக அமைவது. அற்புதமான வாக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகே, நம்ம ஏற்கனவே தன்மாத்திரைகள்னு இந்த சிருஷ்டியை பத்தி பேசும் பொழுது நிறைய பார்த்திருக்கோம். அதுல சொல்ற இந்த உலகத்துக்கு காரணமானதால் இவ்வுலகம் போல் இறைவனும் மாறுபாடுகளோடு கூடியவரா? இறைவன் மாறுபடுவாரா அப்படின்னு கேட்டா கிடையாதுன்னு சொல்றார். எப்படி? பாலை உரைக்கி ஊத்துறோம், பாலு தயிரா மாறுது. ஓகே, தயிரா, பாலின் பரிணாமம் தயிர், பால் மாற்றப்பட்டு தயிர் ஆகிறது. ஓகே, அதனால பால் விகாரி ஆகும். பால் அதை மாத்தி விடுது. ஓகே, அந்த வேலையை மாத்திரம்தான் செய்யுது. ஓகே, பாலு மாத்தி விட்டுருச்சு அது தயிருன்னு, அவ்வளவுதான். அது போல பிரம்மம் விகாரின்னு சொல்றார். பிரம்மம் அதை மாற்றுகிற கூடிய தொழிலை மாத்திரம்தான் பாக்குறாரு. அது போல இறைவனும் எனில் இல்லை, அதாவது விகாரியா, மாறுபாடு படக்கூடியவர். பிரம்மம் பாலுங்கிறது எப்படி தயிரா மாறிச்சோ அது போல பிரம்மமும் மாறுமா அப்படின்னு கேட்டா இல்ல. உலகிற்கு இறைவன் பரிணாமி மாத்திரம்தான், அதை மாத்தி கொடுக்கிறவர் மாத்திரம்தானே தவிர அவரு பரிணாமம் அடைய மாட்டார் அப்படின்னு சொல்லுது. உபாதான காரணம் அல்ல, அவரு விவர்த்தோபாதான காரணம். உபாதான காரணம் தான் பகவானே. அவர விவர்த்தோ உபாதானம்னா அதுல இருந்து மாறுபட்டவர், உபாதான காரணம் அல்ல. அதாவது தனது உண்மையான சொரூபத்திற்கு
எவ்வித மாறுபாடோ குறைவோ இன்றி செயலை செய்து கொண்டு அதற்கு காரணமாக அமைவது. இதுக்கு உதாரணம் உலகத்துல சொல்ல முடியாது. ஏன்னா பிரம்மம் ஒண்ணுதானே. அதுக்கு எப்படி உதாரணம் சொல்ல முடியும்? உலகத்துல இது போல அது போலன்னு எதுவுமே சொல்ல முடியாது பிரம்மத்துக்கிட்ட, இல்லையா? அது போல பிரம்மம் தன்னுகிட்ட இருந்து மாற்று வித்தல மாத்திரம் தான் தோற்றுவிக்கும், தான் மாறாது. எப்படி பூமி நம்ம சொல்லிக்கிட்டே பூமி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே ஒரு உதாரணமா வச்சுக்கோங்க. பூமியில இருந்து கட்டில் உருவாது, பூமியில இருந்து ஒரு புஸ்தகம் உருவாகுது, பூமியில இருந்து எல்லாம் பூமியில இருந்து தான் கிடைக்குது. பூமின்னு இருக்கதானே செய்யுது, பூமி இருந்துட்டேதான் இருக்கு. அதுல இருந்து எந்த மாறுபாடும் இல்ல. பூமியில இருந்து வந்த வஸ்துக்கள்னு வேணா சொல்லலாமே தவிர பூமியே இதெல்லாம் மாறிடுச்சுன்னு சொல்ல, பூமியே இங்க வந்துருச்சு, பூமி இனிமே இல்ல அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அது போல ஒரு சின்ன உதாரணம் தான், இதுக்கு அப்பால் பட்டது, இந்த கற்பனைகளுக்கு எல்லாம் அப்பால் பட்டது பரபிரம்மம். அது போல பரபிரம்மத்துக்கிட்ட எந்த ஒரு மாற்றங்களும் நிகழாது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒப்பு நோக்குக. இந்த ஸ்லோகத்தோட இந்த இதை முடிச்சுக்கலாம் இன்னைக்கு. திருஹிணினவஹ்னி நிரவீந்திர முகாமரா ஜெகதிதம் ந பவேத் பிருதகுத்திதம் பகுமுகைரபி மந்திர கணைரஜைஸ்த்வ முருமூர்த்திரதோ வினிகத்யசே. அதாவது பிரம்மதேவர், அக்னி, சூரியன், இந்திரன் முதலிய தேவர்களும் மற்றும் தங்களிடமிருந்து தோன்றிய உலகமும் தனியாக தோற்றம் அளித்தாலும் தங்களை அன்றி வேறல்ல. எனவே பற்பல தேவதைகளை குறிக்கும் வேத மந்திரங்கள் அவர்களது பெயரால் தனித்தனியே தங்களது பற்பல மூர்த்திகளின் வர்ணனைகளையே செய்கின்றன. உண்மையில் பெறப்பெற்ற தாங்கள் இம்மாதிரியான மூர்த்திகளிலும் தோற்றம் அளிக்கிறீர்களே அன்றி அதற்காக பிறவியை மேற்கொள்பவர் அல்ல அப்படின்னு ஸ்ரீதர் சுவாமி அவருடைய வியாக்கியான புக்கத்துல எழுதின ஒரு ஸ்லோகத்தோட அர்த்தத்துல சொல்லியிருக்கார். என்ன சொன்னார்னா, பிரம்மதேவராகட்டும், அக்னி தேவனாகட்டும், சூரிய பகவான் ஆகட்டும், இந்திரன், தேவர்கள் யாராவேன எத்தனை தேவதைகள் இருக்காங்கல்ல, அத்தனை தேவதைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டா கூட அவங்க எல்லாம் தேவர்களும் மற்றும் தங்களிடமிருந்து தோன்றிய உலகும் அவங்க எல்லாரும் சரி, தங்க கிட்ட இருந்து தோண்டிய இந்த மொத்த உலகம் பிரகிருதியும் சரி, தனித்தனியாக பாக்குறதுக்கு தோற்றம் அளிச்சாலும் தங்களை அன்றி வேறல்ல. ஏன்னா தேவரீர் தான் அவருக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமையா இருக்கீங்க. அதனால தேவரி இல்லாம வேற இல்லைன்னு சொல்ல முடியாது. எனவே பற்பல தேவதைகளை குறிக்கும் வேத மந்திரங்கள், அதனால எந்த தேவதையை குறித்து வேத மந்திரங்கள் சொல்லப்பட்டாலும் அது தேவரீரை போற்றுவதாகத்தான் அமையும். சர்வதேவ நமஸ்காரம் கேசவாத் பிரதிகச்சத்தின்னு ஒரு வேத வாக்கியம், ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா? எந்த தேவதையை குறித்து நம்ம நமஸ்காரம் பண்ணினாலும் அது கேசவனை குறித்து பிரதிகச்சதி திரும்பி செல்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல அவர்களது பெயரால் தனித்தனியே தங்களது பற்பல மூர்த்திகளின் வர்ணனையே செய்கின்றன. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவர்களது பேருதான் மாறி இருக்கு, ஆனா தனித்தனியாக தேவரீரதான் மூர்த்திகளின் வர்ணனையே செய்கிறாங்க. ஒவ்வொரு தேவதைகளோடைய பெயரை வச்சு தேவரீரதான் அந்தந்த ரூபத்துல சேவிக்கிறாங்களே தவிர, ஆனா எல்லாமே தேவரீர் தான். உண்மையில் பெறப்பெற்ற தாங்கள் தேவரீருக்கு பிறப்பு அஜாயமான அபிஜா ஜாயத்தே அப்படின்னு சொல்லுவாங்க. பகுதா ஜாயத்தே அவிஜாயமான பிறவியற்றவனான பகவான் பல பிறவிகளாக பிறக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல தங்கள் உண்மையில் பிறப்பற்ற தாங்கள் இம்மாதிரியான மூர்த்திகளிலும், அதாவது விக்கிரகங்களும் தேவர்களும் மற்ற தேவர்களாகவும் தோற்றமளிக்கிறீர்களே அன்றி அதற்காக பிறவியை மேற்கொள்ளவில்லை. அந்த மாதிரி தோற்றம்தான் தேவரீர் அளிக்கிறீர்கள், அதுக்காக அவங்களாகவே அதுக்காக ஒரு பிறவி தேவரீர் விகாரம் அடையல, மாறல அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இதோட 15 ஸ்லோகத்தோடு இருக்கட்டும். நம்ம நாளைக்கு 16வது ஸ்லோகம் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே.